கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் எப்பயுமே பல நேரத்தில் நானும் அங்கே சென்னையில் சில ஊழியர்கள் ஐக்கியத்தில் பொறுப்புகள் இருக்கிறேன். அப்போ அந்த ஊழியர் ஐக்கியத்தில் நாங்கள் கூடும்போது நான் அடிக்கடி கேட்பேன், ஊழியர்களெல்லாம் ஐக்கியப்படுறோம், விசுவாசிங்களை யாரையும் எங்கே பண்ணாது விடுறதில்ல, ஐக்கியப்பட என்ன பண்ணுறதில்ல? ஆமாம், சபையில் எல்லாரும் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 ஃபெலோஷிப் இருக்கும். என்ன ஃபெலோஷிப்பு? பாஸ்டருங்கெல்லாம் தனித்தனியாக என்ன ஆவாங்க, ஐக்கியப்படுவாங்க. ஆனால் பாஸ்டருங்க விசுவாசிகளை என்ன பண்ண விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பயம். என்ன பயம்? துட்டு டப்பா மாறிடுங்கிற பயம்தான். உண்மை தானே? ஏன் ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போகக்கூடாது? இன்னைக்கு காலையில் நாங்கள் கீழே சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். புதுசாக இனி ஆத்துமாக்கள் இங்கே வருவாங்கன்னொடனே ஒரு சகோதரிக்கு பயம், என்ன பண்ணி விட்டுருவாரு பாஸ்டர். ஏன் சொல்கிறேன்னா, இது வெறும் ஊழியர்கள் ஐக்கியப்படுறது மட்டும் இல்லை, சபைகள் என்ன பண்ணணும், சபைகள் என்ன பண்ணணும், ஐக்கியப்படணும். எல்லாரும் ஐக்கியப்படணும். எல்லாரும் ஐக்கியப்படும் போது தான் தேவ சித்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். உண்மையாகவே இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக கூட்டத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாங்களும் பெரிய அளவுக்கு இந்த கூட்டத்துக்கு திட்டமிடலை. போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் நான் இல்லைன்னா என்னுடைய குடும்பமாக வருவேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் சகோதரர்கிட்டலாம் சொன்னேன், யாராவது வர விருப்பமாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு பகுதி பேர் வரேன்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டு உடனே வந்தால் நல்லா இருக்காது, அங்கேயே ஆராதனையை முடிச்சுட்டு வந்துடுவோம், அங்கே ஆராதனையை வேற ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்தபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த சில வருடங்களாகவே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது ஒரு குடும்ப முகாமில் பேசுகிறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, அழைப்பு கொடுப்பாங்க. கடந்த சில வருடங்களாகவே ஆகஸ்ட் 15 குடும்ப முகாமில் பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவேன், நான் கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு. ஆனால் அப்படி 18 வருஷம் ஆன ஒரு 18 வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்தணுங்க மாதிரி எனக்கு எப்பயுமே என்ன பண்ணாது, தோணாது. அதனால பல நேரங்களில் நினச்சிப்பேன், நம்ம குடும்பத்துக்கெல்லாம் பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக என்ன பண்ணிட்டோமா இல்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு பல சூழ்நிலைகளில் அனுபவத்தின் வழியாக தான் என்னை பாடம் கற்றுக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் சொல்லி கொடுத்தா கேட்குற ஆள் சின்ன வயசுலேருந்து கிடையாது. இப்போ தான் சொல்ல சொல்ல கொஞ்சம் கேட்குறதுக்கு என்ன பண்ணிட்டு வர்றேன். ஏன்னா பட்டா திருந்துற ஒரு ஆள் நாங்கள்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அடிபட்ட பிறகு தான் என்ன பண்ணுவோம் எங்களை. ஸோ அப்படி பல விஷயங்களில் கர்த்தர் எனக்கு என்னுடைய ஊழியத்திலையும் சரி என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி நான் அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தினுடைய காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். ஸோ கடந்த வாரத்திலையும் 15ஆம் தேதி ஒரு குடும்ப முகாமில், கடந்த சனிக்கிழமை ஒரு குடும்ப முகாமில் பேசுகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இது குடும்ப ஆசீர்வாத கொடுங்கனால இந்த 3 செஷனில் பிரசங்கம் இருக்கிற செஷனில் ஃபஸ்ட்டு செஷன் மட்டும் குடும்பத்துக்கான ஆலோசனைகளை சொல்ல நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். ஈவினிங் செஷன்லேயும் நாளைக்கு காலையிலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்திகளை உனக்கு என்ன பண்ணுறேன், நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாகவே சாம் சொன்ன மாதிரி டைம் இன்னைக்கு என்ன பண்ணாதீங்க, எந்த செஷன்லையுமே எதை பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க, டைம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இடையில ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைன்னா நைஸாக கீழே போய் சாப்பிட்டுட்டு கூட என்ன பண்ணிவிடுங்க, கிச்சனில் எல்லாம் பாத்திரங்கள் இருக்கும், தட்டு எடுத்து போட்டு என்ன பண்ணிட்டு வந்துடுங்க. பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தனியாக என்ன பண்ணிட்டு கூட வந்துடுங்க, பசிச்சதுன்னா. ஆனால் கர்த்தர் இந்த இந்த ஏன்னா பல இடங்களில் இந்த குடும்ப முகாமில் இந்த குடும்ப காரியங்களை பேச ஆரம்பித்து ஒரு நாளும் நான் என்ன பண்ணதே கிடையாது, கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிற எல்லா காரியத்தையும் கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாரும் வந்திருக்கிறோம். இங்கே இருக்க போகிறதே இதுக்கு தான். நிறைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஆராதிப்போம், ஜெபிப்போம், நம்ம வாழ்க்கையில் விடுதலை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம், தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் சகோதரர்கள் கூடியிருப்பது நல்லது. இப்படித்தான் ஆதி சபைகள் கூடி கூடி அவர்கள் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. சின்ன பிள்ளைங்க
நீங்கள் கண்டிப்பாக 3 மணி செஷனில் முழிச்சிருக்கணும். அதனால இப்போ நீங்கள் தூங்கணும்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம்? சரியா? மதியம் செஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்? முழிச்சிருக்கணும். அதனால இஃப் யூ லைக் டு ஸ்லீப் நவ் யூ கேன் ஸ்லீப். ஓகே, த டைம் இஸ் given to you for sleep. But after 3 o'clock you cannot sleep because you will have session. Okay? Okay. So now if you would like to sleep, you can sleep. Okay. ஏன்னா நிறைய பெரியவர்களுக்கு தான் பேச போகிறேன். அதனால் பிள்ளைகள் என்ன பண்ணட்டும்? அவங்க தூங்குறதுனா கூட என்ன பண்ணட்டும்? தூங்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பம், இந்த குடும்பம் என்பது யார் ஏற்படுத்தினது? தேவன் ஏற்படுத்தினார். ஏன் தேவன் இந்த பூமியில குடும்பத்தை ஏற்படுத்தினார்? அவர் இருதயத்தில் இதுக்கு ஒப்பனையான ஒரு ரகசியத்தை வச்சிருந்தார். தேவன் ஆதி காலங்களுக்கு முன்பதாகவே தன் இருதயத்தில் ஒரு ரகசியத்தை வச்சுட்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன் முதல்ல ஏற்படுத்தினது எது? குடும்பம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்களேன். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் என்ன பண்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் ரொம்ப பெருசு. நான் யாரை பத்தி சொல்றேன்? கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்து என்ன பண்றேன் நான் அந்த ரகசியத்தை. இப்ப தேவன் இருதயத்தில் இருந்த ரகசியம் எந்த ரகசியம்? எதை பற்றின ரகசியம்? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவை குறித்த ரகசியத்தை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆதி காலத்திலேயே தன்னுடைய இருதயத்தில் மறைச்சு வச்சிருக்கிறாரு. பரிசுத்தவான்கள் மூலமா அதை குறித்து என்ன பண்றாரு? அப்பப்ப என்ன பண்ணிட்டு வராரு? சபை என்பது the greatest secret that was hidden in Old Testament time in the heart of God. தேவனுடைய இருதயத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வருகிற சபையை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தார்? தன்னுடைய இருதயத்தில் மறைச்சு வச்சிருந்தார். புதிய ஏற்பாட்டில் அதைத்தான் வாசிக்கிறோம். இந்த ரகசியத்தை கர்த்தர் எதுக்கு ஒப்பிடுறாரு? ஒரு குடும்பத்துக்கு ஒப்பிடுறார். நீங்க 21வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, புருஷனுடைய பொறுப்பு என்ன, மனைவியினுடைய பொறுப்பு என்ன, புருஷன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், குடும்பம் எப்படி இருக்கணுங்கிற காரியத்தை சொல்லிட்டு கர்த்தர் கடைசியில சொல்றாரு, இந்த ரகசியம். இந்த ரகசியம், இந்த குடும்பத்துக்குரிய ரகசியம் கிறிஸ்துக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற ரகசியம். அப்ப இந்த சபையை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் முதல்ல இந்த உலகத்துல என்னத்தை ஏற்படுத்தினாரு? குடும்பத்தை ஏற்படுத்தினார். கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல சபையைத்தான் ஏற்படுத்தினார். குடும்பத்தை எப்படித்தான் ஏற்படுத்தினாரு? சபையா ஏற்படுத்தினார். புருஷனும் மனைவியும் சேர்ந்திருப்பார்கள். எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமித்து அல்லது கூடி இருக்கும் போது அங்கே அவர்கள் நடுவில் நான் என்ன பண்ணுவேன். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்ன? 2 பேர் ஒருமித்து இருக்கணும். அவங்க நடுவில் நான் என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். தேவனுடைய அனாதி திட்டம் என்னன்னா, 2 பேர் ஒருமித்து இருக்கும் பொழுது தேவன் அவர்கள் நடுவில் என்ன பண்றாரு? அப்ப தேவனுடைய வாசஸ்தலம் என்பது இந்த கட்டடம் அல்ல. தேவனுடைய வாசஸ்தலம் என்பது இந்த உலகத்தில் கட்டப்படுகிற கோயில்கள் அல்ல. தேவனுடைய வாசஸ்தலம் என்பது 2 பேர் ஒருமித்து இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? வாசம் பண்றார். அதனால தான் கர்த்தர் முதல் முறையாக தான் உண்டாக்கின எல்லாத்தையும் கர்த்தர் நல்லது நல்லதுன்னு கேட்டாரா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, தேவன் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு ராத்திரி முன்னாடி என்ன செய்வார்? ஆண்டவர் தான் செய்த கிரியை என்ன பண்ணி பார்ப்பாரு? ரிவ்யூ பண்ணுவார். ரிவ்யூ பண்ணுவார். நம்முடைய பாஷையில சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ரிவ்யூ பண்ணுவார். திருப்பி தான் செய்தது சரியா இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்றாரு? நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல, காலையில குழம்பு கரெக்டா இருக்கா, உப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா, புளி கரெக்டா இருக்கா, எல்லாம் பார்த்த பின்னாடி என்ன செஞ்சோம்? நம்ம ஒவ்வொரு முறையும் டேஸ்ட் பண்ணும்போது என்ன செய்வோம்? எதையாவது ஒன்று போடுவோம், இல்லை எதையாவது ஒன்று என்ன பண்ணுவோம்? ஊற்றுவோம். ஏன்? ஒன்றை சேர்ப்போம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? குறைக்கணும். ஏன்னா நம்ம செய்கிறது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ஒன்று என்ன பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியாது. சிலரெல்லாம் வந்து கேட்டரர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், குக்கு, அவங்க ரெசிபி சொல்லும்போது 400 கிராம் 200 கிராம் 50 கிராம் உப்பு போடுங்க, 400 கிராம் வெங்காயம் போடுங்க, 400 கிராம் தக்காளி போடுங்க,
தயிர் ஊற்றுங்க இப்படிலாம் சொன்னாலும் கடைசியில் எல்லாம் கலக்கிட்டு என்ன பண்ணி பார்ப்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம செய்கிற எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணினா தான் அதை என்ன பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் தேவனே தன்னுடைய கிரியைகளை என்ன பண்ணுறவர் இருக்கிறாரு, பார்க்குறாரு, ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறாரு, தான் உண்டாக்கின எல்லாம் என்னது நல்லது. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீ காலையிலேருந்து என்னென்னலாம் செஞ்சீங்க, என்னென்னலாம் பேசுனீங்க அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு கடைசியில் சொல்ல முடியுமா, நான் இன்னைக்கு செஞ்சது எல்லாமே? பட் நம்ம அப்படி சொல்ல முடியும். இதை டெய்லி உங்கள் பழக்கமாக மாற்றிட்டீங்கன்னா, இந்த ரிவ்யூ பண்ணுறத உங்கள் பழக்கமாக டெய்லி மாற்றினீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமாக சொல்லுவீங்க, இன்னைக்கு நான் செய்ததெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன். இப்போ தேவன் அப்படியே செஞ்சுட்டு வரும்போது கர்த்தர் ஒரு விஷயத்த மட்டும் நல்லது இல்லைன்னு என்ன பண்ணுறாரு, என்னது நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருக்கிறது. அப்போது மேரேஜ் அப்படிங்கிறத, குடும்ப வாழ்க்கைங்கிறத கர்த்தர் எதுக்கு ஏற்படுத்தினார் தெரியுமா? என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு? ப்ராப்ளம் ஆஃப் லோன்லினஸ், தனிமைங்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது வேண்டாம். ஆமாம் ஆமாம், தனிமைங்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின சொல்யூஷன் தான் என்னது? தனிமை ரொம்ப கஷ்டமான பிரச்சனை. தனிமை எல்லாருக்கும் என்னது? ஆமாம், தனிமையாக இருக்கிறது. ஜெயிலில் ஏன் எல்லாரும் தண்டனைன்றாங்க? சாப்பாடு கிடைக்காதா என்ன? இப்போ சிக்கன் கூட என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. காசு இருந்ததுன்னா அங்கேயும் சாப்பாடு வாங்கி என்ன பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு வெளியில இருந்து காசு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா ஜெயிலையும் நல்ல சாப்பாடு என்ன பண்ணலாமா, வாங்கி என்ன பண்ணிக்க முடியும். என்ன இங்கே பிரியாணி 100 ரூபாய்னா அங்கே எவ்வளோ, 200 ரூபாய். 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். பட் அங்கே என்ன கிடைக்கும், நம்ம விரும்புகிற சாப்பாடை வாங்கி சாப்பிட முடியும். அப்படி வசதிகள் இன்னைக்கு என்ன பண்ணுது. அப்போ ஜெயிலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே பிரச்சனை என்னதான், தனிமை தான். நம்ம தனியாக இருப்போம், நம்மளை தெரிஞ்ச யாரும் அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நீங்கள் விரும்புகிற நபர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நீங்கள் விரும்புகிற நபரை பார்க்க முடியாது. நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போக முடியாது. நீங்கள் விரும்புகிற மாதிரி அங்கே என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த தனிமையை சால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினது தான் என்னது, குடும்பம். இந்த குடும்பத்தை பல நேரங்களில் நம்ம குடும்பத்தில் வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய உலக பிரகாரமான ஆலோசனைகள் இருக்குதே தவிர, தேவன் எதற்காக குடும்பத்தை ஏற்படுத்தினாருங்கிறத நம்ம என்ன பண்றதே இல்லை. ஏன்னா இது ஏற்படுத்தினது யாரு? மேனுவலை நம்ம தூக்கி போடுற பழக்கம் நமக்கு இருக்குல்ல. எதை தூக்கி போடுவோம், எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல தூக்கி போடுறது இதுதான். நான்லாம் அட்டைப்பெட்டியோட சேர்த்து என்ன பண்ணிடுவேன், வெறும் மேனுவலை மட்டும் கிடையாது, பொருளை மட்டும் வெளியில எடுத்துட்டு அட்டை பாக்ஸோட என்ன பண்ணிடுவேன். நான் உள்ள என்ன இருக்குன்னு என்ன பண்ணதே இல்லை. ஒரு முறை அப்படின்னா ஒரு தங்கத்தையே என்ன பண்ணியிருக்கிறேன், தூக்கி போடுற அவசரத்துல 11 கிராம் தங்கத்தை என்ன பண்ணிட்டேன், ஒரு முறை தூக்கி போட்டேன். ஆனா கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தும் போது கர்த்தர் மேனுவலோட தான் என்ன பண்ணாரு. இப்போ நம்ம மேனுவல் எது, நம்முடைய மேனுவல் எது, வேதம். கர்த்தர் எதுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தினார் வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18. இப்போ ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் லோன்லினஸ் ப்ராப்ளம். அதை சால்வ் பண்றதுக்கு கர்த்தர் யாரை ஏற்படுத்துறா, துணையர். இப்போ பெண்ணினுடைய மனைவியினுடைய ரோல் என்னது, என்னவா இருக்கிறது. தேவன் எதுக்காக பெண்ணை ஏற்படுத்தினாரா? இன்னைக்கு உலகம் வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நான் உலகத்தோட ஆலோசனையை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். சமமாக இருக்கணும், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, எம்பவர்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் இதுக்காக இல்லை தேவன் ஒரு மனைவி என்ன பண்ணது, ஏற்படுத்தினது. ஸ்திரீயை கர்த்தர் ஏற்படுத்தினது எம்பவர்ட் ஆகி அல்லது ரூல் பண்றதுக்காக அல்லது ஈக்குவலைஸுங்கிற பேர்ல அல்லது சமங்கிற பேர்ல தன்னிச்சையா தன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. அதுக்காக நான் பெண் அடிமைத்தனத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க.
பெண் சுதந்திரமும் வேதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. பைபிளை போல பெண் சுதந்திரத்தை சொன்ன புஸ்தகம் வேற எதுவுமே. நம்ம கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணுகிட்ட யாராவது கல்யாணம் பண்ணும்போது உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த காலத்திலேயே ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் தேடி எலேசர் அனுப்பும் போது லாபான் சொல்றாரு, இருங்க, இருந்தாலும் பெண்ணோட வாய்மொழியை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா என்ன, அப்போவே பெண்ணுகிட்ட கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவோம் நாங்க. அப்ப பெண்ணுக்கு வேதம் என்ன கொடுத்துருக்கு, ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. கத்தர் பெண்ணை எங்க இருந்து உண்டாக்குனாரு, எலும்பு தானே, எலும்புல இருந்து தானே பெண்ணை உண்டாக்குனாரு. எந்த எலும்பை கத்தர் எடுத்தாரு, ஏன் விலா எலும்பு எடுக்கணும், காலில் இருந்து ஒரு எலும்பு எடுத்திருக்கலாம்ல, இல்ல தலையில இருந்து ஒரு எலும்பு எடுத்திருக்கலாம்ல. நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் என்னவால தான் உருவாக்கப்பட்டிருக்கோம், எலும்பால தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஏன் தலையில இருந்து ஒரு எலும்பு எடுக்கல, காலில் இருந்து ஒரு எலும்பு எடுக்கல. தலையில இருந்து எடுத்திருந்தா நான் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு புதுசா ரேஷன் கார்டுலாம் குடும்ப தலைவி தான் என்ன பண்ணுது, இந்த ஸ்மார்ட் கார்டுல குடும்ப தலைவர் பேர் என்ன பண்ணல. இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் அன்னைக்கு தலையில இருந்து என்ன எடுக்கல, எலும்பு எடுக்கல. காலில் இருந்து எடுத்திருந்தா நீ என் காலுக்கு அப்படின்னு ஆண்கள் என்ன பண்ணிருப்பாங்க. அதனால தான் கத்தர் எங்க இருந்து எடுத்தாரு, நடு பகுதியிலிருந்து என்ன பண்ணாரு, சமமாவே இருக்கட்டும், நீ தலையும் ஆக வேண்டாம் காலும் ஆக வேண்டாம், ரெண்டு பேரும் எப்படி இருங்க, சமமா இருங்கிறதுனால தான் கத்தர் எங்க இருந்து எடுத்தாரு. இது பெண்களும் புரிஞ்சுக்கணும், ஆண்களும் புரிஞ்சுக்கணும். பெண்கள் எங்க இருந்து எடுக்கப்பட்டவங்க தான், காலில் இருந்து எடுக்கப்பட்டவங்க கிடையாது. சில குடும்பங்கள்ல தலையிலிருந்து எடுக்கப்பட்டவங்களாவும் என்ன பண்ணிடுறாங்க, வச்சிடுறாங்க. இது ரெண்டுமே வேத ஒழுங்கு கிடையாது. பெண்கள் எங்க இருந்து எடுக்கப்பட்டவங்க, சம மரியாதைக்கு என்ன ஆனவங்க, சொந்தக்காரர்கள். பெண்கள் ஈக்குவல் ரெஸ்பெக்டுக்கு யார் அவங்க. அப்போ இன்னைக்கு வளர்ற ஆண்கள் தம்பிங்க கவனிக்கணும், பெண் பிள்ளைகள்ங்கிறவங்க வேலைக்காரி கிடையாது, அவங்க யாரு, ஈக்குவலான. வீட்டில் சொல்லும் போதும் ஒரு வீட்டில் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருந்தால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா, அவன் ஆம்பளை பையன், நீ யாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே யாரு தான், ரெண்டுமே சமம்தான். ஆம்பளை பிள்ளைனா உயர்வு, பெண் பிள்ளைகள்னா குறைவுன்னு ஒண்ணு வேதம் என்ன பண்ணல. இப்ப பெண்ணை கத்தர் எதுக்கு உண்டாக்கினாராம், துணையா இருக்கும்படி. இப்ப பெண்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, கத்தர் பெண்களை இந்த பூமியில பிறக்க செய்ததுக்கு காரணம் என்ன, என்னவா இருக்கணும், சத்தமா சொல்லுங்க, துணையா இருக்கிறதுக்கு. பெண் துணையா இருக்கணுங்கிறதுனால தான் ஆணை குப்பையிலிருந்து உண்டாக்கிட்டு பெண்ணை எலும்புல இருந்து என்ன பண்ணாரு, ஆணை கத்தர் எதுல இருந்து உண்டாக்குனாரா, டஸ்ட், அதான் சரியான வார்த்தை. அதனாலதான் குப்பையில இருந்து உண்டாக்குனாருன்னு சொன்னேன். பூமியின் தூளில் இருந்து மனுஷனை என்ன பண்ணாரா, பூமியின் தூளுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டஸ்ட்ல இருந்து. எங்களெல்லாம் டஸ்ட்ல இருந்து உண்டாக்கிட்டு பெண்ணை எதுக்கு எலும்புல இருந்து உண்டாக்குனார் தெரியுமா, ஸ்ட்ராங்கானது. என்னை நிக்க வைக்கிறது எது, இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா எதனால நிக்கிறேன், என் எலும்பெல்லாம் ஓரளவுக்கு ஆரோக்கியமா என்ன பண்ணுது. என் எலும்பு ஓரளவுக்கு ஆரோக்கியமா இல்லைன்னா என்னால என்ன பண்ணவே முடியாது, நிக்க முடியாது, உட்கார முடியாது, ஒரு வேலையை என்ன பண்ண முடியாது. அது போலதான் குடும்பத்துல கர்த்தர் யாரை எலும்பா வச்சிருக்கிறா, பெண்கள் எப்படிப்பட்டவங்க, துணையா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் கர்த்தர் எலும்புல இருந்து பெண்ணை என்ன பண்ணாரு, ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணாரு, ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட்ல இருந்து கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்க உண்மையாகவே விசேஷமானவர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன ஆப்ஜெக்ட்ல இருந்து உண்டாக்கி இருக்கிறாரு, எலும்புல இருந்து ஸ்ட்ராங்கான ரிசோர்ஸ் வச்சு உண்டாக்கி இருக்கிறாரு. சில நேரத்துல ஓவர் கான்ஃபிடன்ஸ் தானே ப்ராப்ளம். எது பிரச்சனை, கான்ஃபிடன்ஸ் பிரச்சனை இல்லை, எது பிரச்சனை, எதுவா இருந்தாலும் ஓவரானா. தமிழ்ல பழமொழி இருக்குல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும், தேனை சாப்பிடு நல்லதுதான், மிகுதியா மிதமிஞ்சி சாப்பிட்டேன்னா
எது நல்லதோ அதுவே உனக்கு என்னவாயிடும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சிச்சுன்னு வைங்க, என்னதுதான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். சில நேரத்தில் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு என்ன எடுப்பாங்க தெரியுமா? ஓவர் ஃபீட் ஆன பின்னாடி என்ன எடுப்பாங்க தெரியுமா? அதிகமா சாப்பிட்ட பின்னாடி என்ன எடுப்பாங்க தெரியுமா? காரணம் என்ன? அப்ப பலன் நமக்கு உண்டு, ஆனா தேவன் அளவுக்கு கிடையாது. இப்ப பெண்ணை உருவாக்கினதனுடைய நோக்கம் என்ன? துணையா இருக்கணும். ஆன கத்தரை ஏன் உருவாக்கினாரு? 24வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம். எது நிமித்தம்? மனைவி எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறபடினால, புருஷனுடைய எலும்பிலிருந்து மனைவி உருவாக்கப்பட்டிருக்கிறபடினால, இதனால, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவி. இப்ப புருஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு? ஆதாமுக்கு தகப்பனும் தாயும் இல்ல. ஆதாமு கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் அப்ப நிச்சயமா என்ன பண்ணல, சொல்லல. அதான உண்மை. ஆதாமுக்கு எந்த அப்பா அம்மா இருந்தாங்க? ஆதாமுக்கு இருந்த ஒரே அப்பா அம்மா ஆண்டவர் மட்டும்தான். ஆனா ரொம்ப தெளிவா சொல்றாரு, தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோட இசையணும்? மனைவியோட இசையணும். 2 பேரும் அப்பதான் எப்படி இருப்பாங்க? ஒரே மாம்சமா இருக்க. இப்ப தேவன் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினதுடைய நோக்கம் என்ன? மனைவி துணையாய் மாறணும், கணவன் இசைந்திருக்கணும். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா என்ன பண்ணுவாங்க? செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க இருவரும் ஒரே சரீரமா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? செயல்பட ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, எதிர்காலத்துல தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதிக்க போகிற சபையானது ஒருவரோடொருவர் இணைந்து கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் இசைந்து இந்த பூமியில எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக ஒரு குடும்பம் முதல்ல என்ன பண்ணணும்? இசைந்து செயல்படுற ஒரு மாதிரியை இந்த உலகத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? ஏற்படுத்துறார். அதனால தான் அவர் எபேசியர்ல சொல்றாரு, இந்த ரகசியம் ரொம்ப பெருசு, இது குடும்பத்தோட என்ன பண்ணப்பட்டது? ஒப்பிடப்பட்டது. நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்து என்ன பண்றேன்? சொல்றேன். அப்போ இந்த உலகத்துல ஒரு புருஷனும் மனைவியும் துணையாகவும் இசைந்திருக்கவும் என்ன பண்ணணும்? வேண்டும். இது இன்னைக்கு இல்லாததுனால தான் குடும்பத்துல தேவையில்லாத பல பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். துணையா இருக்க வேண்டிய மனைவி அதிகாரியா மாறிட்டாலும் பிரச்சனை, இசைந்து போக வேண்டிய புருஷன் ராஜாவா மாறினாலும் என்னதுதான். இந்த பாவம் வந்த உடனே இசைவு போயிட்டு என்ன வந்துட்டு மனுஷன்கிட்ட? அதிகாரம் என்ன பண்ணிடுச்சு? பாவம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க 2 பேரும்? அதனால தானே மனைவி கொடுத்த பழத்தை அவர் சாப்பிட்டாரு. கொரிந்தியர் நிருபத்துல வாசிக்கிறோம், புருஷன் என்ன பண்ணப்படல? வஞ்சிக்கப்படல. ஸ்திரீயானவளே என்ன பண்ணப்பட்டா? யார் தான் வஞ்சிக்கப்பட்டது? ஏவாள் தான் என்ன பண்ணப்பட்டா? ஆதாம் என்ன பண்ணப்படல. அப்புறம் ஏன் ஆதாம் பழத்தை சாப்பிட்டான்? அவன் வஞ்சிக்கப்படல, அப்புறம் ஏன் பழத்தை சாப்பிட்டான்? அவன் எசைஞ்சிட்டான். தேவன் சொன்ன கட்டளைக்கு என்ன பண்ணான்? அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். அவன் எசைஞ்சிருந்ததுனால தான், ஏன்னா தேவனுடைய அன்பினால உருவாக்கப்பட்டிருக்கிறான், முழுவதும் தெய்வீக சுபாவத்தினால இருக்கிறான். அவனுக்கிட்ட எந்த சுயநலமுமே. என்ன சொன்னா இந்த மனைவியை பார்த்த உடனே? இவள் என் மாம்சத்தில். ஆங்கிலத்தில் எந்த டிரான்ஸ்லேஷன், ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். இதுதான் என்னுடைய சரீரம், இதுதான் என்னுடைய மாம்சம் அப்படின்னு என்ன பண்றாரு? ஆதாம் சொல்லி ஏற்றுக்கொண்ட அதே ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட? ஸ்டேட்மெண்ட் அப்படியே. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் பூமிக்கு வானம் அவ்வளவு தூரமா வித்தியாசம் ஆயிடுச்சு. தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். ஆனா நேத்து அப்படி சொல்லவே. நேத்து என்ன சொன்னாரு? இது என் எலும்பு,
இது என்னுடைய. இன்னைக்கு நம்ம எல்லாருலயும் பலர் திருமணமான ஆரம்பத்துல, குடும்பமான ஆரம்பத்துல, ஐயோ என் எலும்பு, என் மாம்சம், என் உயிர், போன்ல வச்சிருக்கிற பேரெல்லாம் பார்க்கணும். மை லவ், மை லைஃப். நான் பார்த்துருக்கிறேன், சிலது கால் வரும், பார்த்துருக்கிறேன். மை டார்லிங், பெட்டர் ஹாஃப். என்ன பேரு? பேரை மாத்தி வேற ஒரு பேர் என்ன பண்ணியாச்சு. கல்யாணம் கொஞ்ச நாள் ஆக 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 இது பேர் என்ன பண்ணுது. இப்ப சிலரால இப்ப மாத்த முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையினால அதே பேரை என்ன பண்ணிருக்கிறாங்க. மாத்தினா என்ன ஆயிடும். வேற ஒரு பேரை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பேர் வச்சேன்னா நான் அந்த ஆளை என்ன பண்ணுவேன், நான் நேரடியா சந்திக்க வேண்டியது என்ன பண்ணோம். கொஞ்ச நாள் இருக்கிறோம், அதுக்கு பிறகு நமக்குள்ள என்ன பண்ண முடியல, இந்த இணைப்புல என்ன பண்ண முடியல, நிலையை என்ன பண்ண முடியல. காரணம் என்னன்னா, தேவன் எதற்காய் குடும்பத்தை ஏற்படுத்தினாரோ, நம்ம பல நேரத்தில் என்ன நினைச்சிட்டோம், இண்டிவிஜுவலா நம்ம எல்லாருக்கும் கத்தர் வந்து குடும்பமா இணைச்சதுக்கு பெரிய பொறுப்பு இருக்குன்னு. பெருசா இண்டிவிஜுவல் பொறுப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச பின்னாடி உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் கத்தர் ஒரு பொறுப்பு தர்றாரே தவிர, ரெண்டு பேருக்கு இண்டிவிஜுவலா கத்தர் என்ன கொடுக்கல. நீங்க என்ன இணைத்த நோக்கம் அவர் அப்படியெல்லாம் கிடையாது. உங்க ரெண்டு பேரை இணைச்சதுக்கு தான் கத்தருக்கு என்ன இருக்குது. ஆண்டவரே என்ன என்னுடைய நோக்கத்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்துங்க. முதல்ல ஆண்டவர் நீ போய் என்ன பண்ணு, எசஞ்சருன்னு சொல்றாரு. உன்னை குறித்து என்னுடைய ஒரே திட்டம் என்ன தெரியுமா, எப்படியாவது மனைவி கூட போய் என்ன பண்ணு, எசைஞ்சுக்கோ. மனைவி போய் ஆண்டவர் என்னை குறித்து உங்களுடைய திட்டம் இந்த குடும்பத்துல கொண்டு வந்து என்னை குறித்த உன்னை துணையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் எசைஞ்சிட்டு வாங்க. உங்க ரெண்டு பேரை குறித்து எனக்கு ஒரு திட்டம் என்ன பண்ணுது இருக்குது. அந்த திட்டத்தை உங்களுக்கு என்ன பண்றேன். இன்னைக்கு பல நேரங்கள்ல தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங்கர், கலெக்டிவ்லி யுனைடெட்லி வி ஆர் வீக். இண்டிவிஜுவலா நம்ம கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, நிறைய நம்ம யாரு. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னா ஒரே சண்டையா என்ன பண்ணும். சண்டைக்காரவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கூட ஒரு வேலையை சண்டை போடாம செஞ்சிருவாங்க. ஆனா புருஷன் பொண்டாடி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்க குடும்பத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஓகே இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், வீடை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வேலை தொடங்குறீங்கன்னு வைங்க, அந்த வேலை பாதியிலேயே என்ன பண்ணிடும். ஏன், நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச பல வேலைகளை நினைச்சு பாருங்களேன். ஏன் பாதியிலே முடிஞ்சது. நம்ம ரெண்டு பேரும் எதற்காக இணைக்கப்பட்டோங்கிறத பல நேரங்கள்ல கல்யாணத்துல கூட இந்த சத்தியத்தை என்ன பண்றதே இல்லை. எபேசிய நிருபத்தை எடுத்து வச்சு பெண்கள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, ஆண்கள் என்ன செலுத்துங்க, அன்பு செலுத்துங்க அப்படிங்கிறதோட என்ன பண்ணிடுவாங்க. இல்ல அந்த அதிகாரத்துல எபேசியர் 5வது அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணணும்னா 20வது வசனத்துல இருந்து பிரசங்கம் பண்ணணும், 21வது வசனத்துல இருந்து பண்ணணும். 21 வசனத்தை வாசிங்களேன். தெய்வ பயத்தோட கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்கணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர்னா என்ன அர்த்தம். ஆனா நம்ம 23வது வசனத்துல இருந்து 22வது வசனத்துல இருந்து கிளவரா என்ன பண்ணிடுவாங்க, 22ல இருந்து 32 வரைக்கும் என்ன பண்ணுவோம், வாசிப்போம் அப்படின்வாங்க. ஆமா, 22ல இருந்து வாசிக்கிறது இல்ல, எதுல இருந்தே வாசிக்கணும், 21ல இருந்தே வாசிக்கணும். அது சரியா வாசிக்கணும், 20ல இருந்தே வாசிக்கணும். வாசிங்களேன். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பயத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க. இப்ப புருஷன் மனைவி ரெண்டு பேரும் என்ன படியணுமா. ஆனா கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல எழுதப்படாத ஒரு சட்டம் என்ன தெரியுமா, மனைவி கீழ்ப்படியணும், புருஷன் என்ன பண்ணணும். மனைவி கீழ்ப்படிஞ்சிட்டு அன்பு செலுத்தாம இருந்தா ஓகேவா.
புருஷன் அன்பு செலுத்திட்டு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால தான் என்னது? புருஷன் அன்பு செலுத்திட்டு என்ன படியறது இல்ல? எதுக்கு போய் வெளியில எல்லாம் கஷ்டப்படுறாங்க? யாருக்காக? மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். உண்மைதானே? சம்பாரிச்சு கொண்டு வந்து யார் கையில கொடுக்குறாங்க? தன் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்ய என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. எதுக்கு? அன்பு செலுத்துறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க பிரச்சனை வரும்? மனைவி சொல்றதை என்னால என்ன பண்ண முடியாது. நீ சொல்லி நானு வேற ஒருத்தவங்க சொன்னா செஞ்சிருவாங்க. மனைவி சொன்னா அதே போலதான் மனைவிகளும் அன்பு செலுத்துறதுல ஒரு குறையுமே. உண்மையாவே மனைவிகள் என்ன செலுத்துறவங்க? அன்பு செலுத்துறதுல ஒரு குறையுமே வச்சது கிடையாது. சண்டையே போட்டு பேசாம இருந்தா கூட 3 வேளை சாப்பாடு என்ன பண்ணி வச்சிருவாங்க? சமைச்சு குழம்பு கூட்டு காய் பொரியல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு மூஞ்சி தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா உள்ள என்ன இருக்கு? எதுல பிரச்சனை? கீழ்ப்படியறதுல பிரச்சனை. அதனால அங்க எக்ஸ்ட்ரா அதை எடுத்து என்ன பண்ணாரு? அவரு ஹைலைட் பண்ணாரே தவிர 2 பேருமே அன்பு செலுத்தணும், 2 பேருமே கீழ்ப்படியணும். எப்ப இது நடக்கும்? மனைவி துணையா தன்னை உணரணும், புருஷன் இசைஞ்சிருக்கும்படி தன்னை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். இந்த இசைவு அப்படின்னா என்ன வாசிக்கலாமே. எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயம். இப்ப நமக்கு இந்த இசைவை குறித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சர்ச்சை தான் பார்க்கணும், சபையை தான் என்ன பண்ணணும். இங்க சபை எப்படி கட்டப்படுறதுங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த கிறிஸ்துவின் மேல மாளிகை முழுவதும் எப்படி கட்டப்படுதா? இசைவாய் கட்டப்படுது. இசைவுனா என்ன? இசைவுனா என்ன? ஜாயின் பண்றது. ஜாயின் பண்றது மட்டுமா? இப்ப இந்த எலும்பும் இந்த எலும்பும் இங்க ஒரு ஜாயிண்ட்ல என்ன பண்ணிருக்கு? ஜாயிண்டா இருக்கு. ஆனா இந்த வெறும் ஜாயிண்ட் மட்டும் போதுமா இது ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு? அதத்தான் இன்னொரு வசனத்துல வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்களேன். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி என்ன பண்ணப்பட்டிருக்குதா? இந்த சரீரம் எப்படி இணைக்கப்பட்டிருக்குதா? கணுக்களினால. எது? போன்ஸ், ஜாயின்ட்ஸ் அண்ட் லெகமெண்ட்ஸ். போன்ஸ், ஜாயின்ட்ஸ் அண்ட் லெகமெண்ட்ஸ். இந்த லெகமெண்ட் தான் எதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது? இசைவா வேலை செய்யறதுக்கு என்னவா இருக்குது? இந்த லெகமெண்ட் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த கை மடக்கிறதுக்கு சத்தம் வரும், மடமட மடமடன்னு என்ன வரும்? இந்த லெகமெண்ட் சரியா இல்லாம ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சுத்தில இந்த ஜாயிண்ட் சுத்தி லெகமெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த கையை மடக்கிறதுக்கும் ஜாயிண்டா தான் இருக்கும். ஆனா செயல்படுறது இசைவா என்ன பண்ண முடியாது. இப்போ இசைவுன்னா என்னன்னா, லெகமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது இருக்குது. குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் லெகமெண்ட். என்னது? குருத்தெலும்பு. சிக்கன்ல நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல குருத்தெலும்பு. எலும்பு மாதிரி இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு சதை மாதிரி என்ன பண்ணும்? எலும்போட வேலை செய்யும், தசையோட மென்னு அதுல என்ன பண்ணும்? இருக்கும். எலும்பை போல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா தசை போல எப்படி இருக்கும்? அது மென்மையா இருக்கும். அதுதான் ஒரு புருஷனுடைய சுபாவமா இருக்கணும். புருஷன் எப்படி இசைவா இருக்கிறதுனா, எலும்பை போல பிடிச்சிக்கவும் தெரியணும், தசை போல லகுவா இருக்கவும் என்ன பண்ணணும்? தெரியணும். மென்மையாக வேண்டிய இடத்துல மென்மையாகணும், ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு இழுத்து பிடிக்கவும் தெரியணும், என்ன பண்ணவும் தெரியணும். அதுதான் இசைவா இருக்கிறதுனா. இந்த இசைவு இருக்கிறதுனால தான் இது ரொம்ப சுலபமா என்ன செய்யுது. ஒரு குடும்பத்துல புருஷனுடைய வேலை என்ன?
புருஷன் முதல்ல தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும், தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறவனா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுறவனா இருக்கணும். அவன் தன்னுடைய மனைவியை நல்லா அறிஞ்சவனா என்ன பண்ணணும்? ஒரு புருஷனுக்கு தன்னுடைய மனைவியை நல்லா என்ன பண்ணணும்? தெரியணும். அது போலதான் ஒரு மனைவிக்கும் புருஷனை என்ன பண்ணணும்? நல்லா. நமக்கு எங்க, நமக்கு சந்தேகமே யாருக்கு இடையில தான்? புருஷனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு யார் மேல சந்தேகம்? இசைவே வராது, இசைவே வராது, இசைவு வரவே. தேவன் அங்க என்ன செய்யவே முடியாது? கிரியை செய்ய முடியாது. மேபி இங்க இருக்கிற சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி? ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நீங்க உண்மையா இருந்தாலே போதும். கத்தர் சீக்கிரத்துல யார இசைய வச்சிடுவா? உங்க புருஷனை என்ன பண்ண வச்சிடுவாரு? நேரம் இருக்கு, நிச்சயமா கத்தர் கிரியை செய்வாரு. என்ன பண்ண வச்சிடுவாரு? இசையை வச்சிடுவாரு. ஆனா யார் துணையா மாறணும்? தேவன் எதிர்பார்க்கிற துணையா என்ன பண்ணணும்? மாறணும். நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு துணையா என்ன பண்ணணும்? மாறணும். அது போலதான் ஒருவேளை புருஷர்கள் இங்க இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். நான் என்ன செய்யறது? நீங்கள் தேவன் விரும்புகிற அளவுக்கு இசைக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்றால், அப்படின்னா இசைறதுன்னா என்ன? இது இஷ்டத்துக்கு போறதுக்கு விடுறது கிடையாது. இது சரியா செயல்படுவதற்கு என்ன பண்றது? அனுமதிக்கிறது. இசைவுனா என்ன? இந்த கை தன்னிச்சையா செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு பேர் இசைவு கிடையாது. சரியான வேலையை செய்யறதுக்கு என்ன பண்றது? ஸ்மூத் ஆக்கி கொடுக்கறதா என்னது? இசைவு. இசைவுனா என்ன? சரியான காரியத்தை செய்வதற்கு, சரியான வேலையை செய்வதற்கு, உண்மையாகவே இந்த கரம் செயல்படுவதற்கு உதவி செய்யறது தான் இந்த லெகமெண்டினுடைய வேலை, இசைவினுடைய வேலை. அதைத்தான் ஒரு புருஷன் என்ன பண்ணணும்? செய்யணும். அது போல மனைவி துணையா இருக்கிறதுனா புருஷன் பண்ற எல்லா தப்புக்கும் போய் கூட நிக்கிறது கிடையாது. நான் என் புருஷனுக்கு துணையான இல்ல, அது கிடையாது. சரியாய் செயல்படுவதற்கு, சரியான கனம் உண்டாகிறதற்கு, மரியாதை உண்டாகிறதற்கு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர்களோடு என்ன பண்றது? துணையா நிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? துணையா இருக்கு. எப்படி இந்த இசை உண்டாகும்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அடுத்தது அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், இது எல்லாம் உண்டானாதா நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. இப்ப எப்பொழுது ஒருவர் இசைந்த ஆத்துமாவா மாற முடியும்? இசைந்த ஆத்துமாவா இசையறதுக்கு என்ன செய்யணும்னு இங்க பவுல் சொல்றாரு 1வது வசனத்துல. கிறிஸ்துவுக்குள் என்ன அடையணும்? முதல்ல ஒரு புருஷன் முதல்ல தன்னுடைய ஆறுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். என்னை யாரு ஆற்றும்படி ஆறுதலை யாற்றிருந்து பெற்றுக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும்? நான் முதல்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய சூழ்நிலைகள், எனக்கு போராட்டங்கள் வரும்போது, நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது, ஒரு புருஷன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். சின்ன கஷ்டம் வந்த உடனே யாரை தேடக்கூடாது. ஆறுதலை முதல்ல புருஷன் யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவன் என்னை ஆற்ற வேண்டும். தேவன் கொடுக்க, ஏன்னா சகல ஆறுதலின் தேவன் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன பண்ணுது? எல்லா ஆறுதலையும் கொடுக்க யார் வல்லமை உள்ளவர்? எப்ப ஆறுதல் உண்டாகும்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? அப்ப முதல்ல குடும்பத்துல புருஷன் தனக்கு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை யாருக்கு தெரியப்படுத்தணும்?
மனுஷங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு, எனக்கு இப்பேற்பட்ட போராட்டம் வந்திருக்கு, இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு, நான் கஷ்டத்தின் வழியாய் போகிறேன், நான் நெருக்கத்தின் வழியாய் போகிறேன், நான் பாடுகளின் வழியாய் போகிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, எனக்கு போராட்டங்கள் நிறைய இருக்கு. முதல்ல புருஷன் யாருக்கிட்ட உட்காரணும்? தேவ சமூகத்தில் உட்காரணும். ஏன்னா கிறிஸ்துவனிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொள்ளணும்? முதல்ல நீங்க கிறிஸ்துவனிடத்துல இருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளாம ஆறுதலான ஒரு குடும்பத்தை நீங்க என்ன பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க ஆறுதலா இருந்தீங்கன்னா, நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு போறேன், நீங்க எப்படியாவது போய் சமாதானம் ஆயிக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏன் சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு போறேன். அது போலதான் ஒரு புருஷன் தன் குடும்பத்துக்கு தன்னுடைய சமாதானத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தன்னுடைய சமாதானத்தை குடும்பத்துக்கு கொடுக்கணும், தன்னுடைய சமாதானத்தை மனைவிக்கு கொடுக்கணும், தன்னுடைய சமாதானத்தை யாருக்கு கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப குடும்பம் ஆறுதல் அடைவதற்கு முதலாவது புருஷன் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன பண்ணும்? அப்ப எசீரத்துக்கு முதல்ல தேவை எது? ஆறுதல் தேவை. நான் ஆறுதலா இருந்தா தான், நான் சமாதானமா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? இசைந்து போக முடியும், சரியா செயல்பட வைக்க முடியும். அப்ப சமாதானத்தை ஆறுதலை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா புருஷர்களும் முதலாவது ஆறுதலையும் சமாதானத்தையும் யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? அப்ப தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுக்கும் புருஷனுக்கும் இடையில ஒரு பிரைவேட் டைம் என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவனுக்கும் புருஷனுக்கும் இடையில ஒரு பிரைவேட் டைம், தேவனோடு செலவு பண்ணுகிற ஒரு நேரம் இருக்கணும். திஸ் இஸ் கம்பல்சரி. டைம் கிடைக்கல பாஸ்டர், டைம் இல்ல, அப்படி இல்லை. இதுதான் டைமே இல்லாத நீங்க என்னைக்கா பல்லு தேய்க்காம ஆபீஸ்க்கு போயிருக்கிறீங்களா? குளிக்காம ஆபீஸ்க்கு போயிருக்கிறீங்களா? ஏன் அதெல்லாம் செஞ்சோம்? கரெக்டா? அது எசென்ஷியல்னு நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு லேட் ஆனாலும் அதை செஞ்சுட்டு தானே போறோம். என்னைக்காவது தேவனோட நேரம் செலவிடுறதுக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்களா? ஏன் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல? நான் அதான் அவ்வளவு எசென்ஷியலா என் லைஃப்ல என்ன பண்ணல, நானு நினைக்கல. அதுதான் உண்மை. நீங்க எசென்ஷியலா தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உங்க வாழ்க்கையில மாத்திடுங்க. தேவனோடு நான் நேரம் செலவு பண்ணுவேன், தேவனோட பேசுவேன், தேவனுடைய வார்த்தையை நான் தியானிப்பேன், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பேன். தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நான் தேவனுக்கு என்ன பண்ணுவேன்? இதுதான் புருஷனுடைய முதல் கடமை. அப்பதான் இசைவு வரும். இல்லைன்னா நீங்க இசைய முடியாது. இன்னைக்கு புருஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்பாதிக்கிறது தான். இன்னைக்கெல்லாம் பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால புருஷர்கள் சம்பாதிக்கிறது தான் சம்பாத்தியம்லாம் பெருசா. பெண்களை ஆண்களை விட பெண்கள் அதிகமா என்ன பண்றாங்க எனக்கு தெரியும். ஆண்களை விட பெண்கள் அதிகமா சம்பாதிக்கிற குடும்பங்களை என்ன பண்ணும் எனக்கு தெரியும். அதனால பெண்கள் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, ஆண்கள் சம்பளம் குறைவா வாங்குறது என்ன கிடையாது, தவறு கிடையாது. இது எல்லாத்தை விட முதலாவது எது தேவை தெரியுமா? புருஷன் முதலாவது தேவனோடு உறவுள்ளவனா இருக்கணும், தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கணும், தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவனா இருக்கணும், தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு புருஷனுக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு உறவு இருக்கணும். மனைவியினுடைய கைப்பாவை மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செயல்படுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நீங்க ஒருவேளை அப்படி பழகி இருக்கலாம், ஆனா உங்க மனைவிகள் கூட நீங்க அப்படி இருக்கிறத என்ன பண்ணல. புருஷன் தன்னுடைய கைப்பாவையா இருக்கிறத எந்த மனைவி என்ன பண்ண மாட்டாங்க. புருஷன் தன்னை ரூல் பண்ணணும்னு தான் எல்லா மனைவியும் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை என்ன? 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களா. ஆதியாகமம். தண்ணி கொடுங்களேன். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். உன் ஆசை என்ன பண்ணும்?
உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பைபிள் இருந்ததுன்னா லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஏதாவது வச்சுருக்கீங்களா? நியூ என்எல்டியில் வாசிங்களேன் 360. என்எல்டி பைபிள் இருக்கா? NIV-ல NLT. To the woman he said, I will greatly multiply your I'll greatly multiply your pain during your pregnancy. I will sharpen the pain of your pregnancy. Okay. And in pain you will give birth. And in pain you'll give birth. And you will desire to control your husband. And you will desire to control your husband. But he will rule over you. But he will rule over you. என்னவா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குங்கிறதுக்கு என்ன சரியான மொழியாக்கம் தெரியுமா? And you will desire to control your, அப்படின்னா என்ன? எப்படியாவது புருஷனை கைக்குள்ள போட்டுக்கலாமான்னு என்ன பண்ணுவ நீ உன் புருஷனை கட்டுப்படுத்த என்ன பண்ணுவ? விரும்புவ. ஆனால் அவன் உன்னை என்ன பண்ணுவான்? உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? புருஷன் மேல ரொம்ப ஆசை, அந்த ஆசையை சொல்லலை ஆண்டவர். உனக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது இவனை என்ன பண்ணணும்? நம்ம கையில போட்டுட்டு நம்ம சொல்றதெல்லாம் என்ன பண்ண வைக்கணும்? அதனாலதான் திருமணத்துக்கு பிறகு சில பிள்ளைகள் தகப்பன் வீடுங்கிறதே என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி தகப்பன் தாயை விட்டு, அது ஆணுக்கு மட்டும் சொல்லல, பெண்ணுக்கும் அதே வசனம் இருக்குது. சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, ராஜகுமாரத்தை கேள், நீ உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணிடு? உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை என்ன பண்ணிடு? மறந்துருன்னு யாருக்கும் ஆலோசனை இருக்குது. அப்படின்னா அவங்கள மறக்கிறது இல்ல. இனி நீ யாரோட எசைஞ்சிருக்கணும்? இவ்வளவு நாள் தகப்பன் தாயோட எசைஞ்சிருந்த, இப்ப மனைவியோட என்ன பண்ணணும்? நீனு எசைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பண்ணணும்? நீனு செய்யணும். இப்போ எனக்கு என்னுடைய பெற்றோரோட என்ன இருக்கு? கடமைகள் இருக்குது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் செய்யணும். ஆனா யாரோட எசைஞ்சு போவேன் அப்படின்னா மனைவியோட என்ன பண்ணணும்? எசைஞ்சு. இல்லை எனக்கு அம்மா தான் ஃபஸ்ட்டு, அப்பா தான் ஃபஸ்ட்டு. இல்லை, திருமணமான பிறகு யார் தான்? திருமணமான பிறகு யார் தான்? மனைவி தான். அதுக்கப்புறம் தான் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி. அது போல தான் மனைவிக்கும் திருமணமான பிறகு யார் தான் ஃபஸ்ட்டு? இந்த உலகத்தில் யாருக்கு தான் முதல்ல இடம் கொடுக்கணும்? இந்த உலகத்தில் தேவன் கொடுத்துருக்கிற உறவுகளில் புருஷனுக்கு தான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு எல்லாம் புருஷனா தான் இருக்கும். பிள்ளை வர்ற வரைக்கும் யாருக்கு இடம் இருக்கும்? பிள்ளை வந்த பின்னாடி புருஷன் அந்த வீட்டில் யாரா மாத்திடுறது? ஆமா, எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு நோ. அது இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் எப்படி? உன் ஆசை என்னது? ஜீவிய காலம் ஃபுல்லா எதுக்கு? என்ன போராடியே செத்துடுறது கடைசி வரைக்கும். கட்டுப்படுத்துறதுக்கு போராடியே என்ன பண்றது? புருஷனை கண்ட்ரோல் பண்ணியே என்ன பண்றது? இல்ல, புருஷனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது என்ன கிடையாது? தேவ திட்டம் கிடையாது. அவன் உன்னை ஆண்டு கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். ஆனா உன்னை யார் தான் ஆண்டு கொள்ளணும்? மனைவியை ஆண்டு கொள்ற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்கிறா? புருஷனுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. புருஷர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு, புருஷர்கள் ஆண்டு கொள்றவங்களாம் என்ன பண்ணணும்? ஆண்டு கொள்றதுன்னா உடனே நம்ம ராஜாங்கிற எண்ணம் வந்தோம்னா, ராஜா நீ யாரு? ராஜா ராணி கிடையாது. வஸ்தி எப்படி? நான் கோல் ஆட்டினா தான் நீ என்ன பண்ணணும்? உள்ள வரணும், இல்லாட்டி என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி கிடையாது. ஆண்டு கொள்வோம் மீன்ஸ் யூ வில் டிசைட் திங்ஸ். நீ குடும்பத்து காரியங்களை நீ என்ன பண்ணுவ? திட்டமிடுவ, நீ முடிவு பண்ணுவ, நீ செயல்படுத்துவ, நீ குடும்பத்தை என்ன பண்ணுவ? நடத்துவ. இந்த பொறுப்பை கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்கிறா? நீங்க எல்லாத்தையும் கோணலாக்கிட்டீங்கன்னு வைங்க,
ஒரு ஆள் எசைஞ்சு போக வேண்டிய ஆள் துணையா நிக்குது, துணையா இருக்க வேண்டிய ஆள் என்ன பண்ணிட்டு இருக்குது, இப்ப எசைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆள வேண்டிய ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்குது, வேலை செய்ய வேண்டிய ஆள் ஆண்டுகிட்டு இருக்குது. இப்போ புள்ள மட்டும் யார் பெத்துக்கிறதுன்னு என்ன பண்ணல. நான் 10 மாசம் நான் சுமப்பேன், லைஃப் ஃபுல்லா இனிமே நீ என்ன பண்ணணும். எனக்கு ஒரு குடும்பம் ரீசெண்டாக என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. கன்சீவ் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ என்கிட்ட கேட்டப்போ அது நாங்கள் அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டப்போ நான் உங்களுடைய சூழ்நிலையில கேட்டுட்டு, வேதத்தின்படி நீங்கள் செய்கிறது என்னது கிடையாது. இந்த சூழ்நிலை இது நான் ஜென்ரலாக இந்த ரூல் என்ன பண்ண முடியாது. நான் இந்த அபாஷனை குறித்து ஜென்ரலாக நான் ஒரு ரூல் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி என்ன மாறிக்கலாம். ஏன்னா வேதம் பல சூழ்நிலைகள் என்ன பண்ணியிருக்கு. இப்போ டெலிவரி டைமில் அம்மாவை தாயையும் சேயும் பிரிக்கிறப்ப அம்மாவை உயிருக்கு ஆபத்துன்னா யாரை கொண்டுருவோம் சொல்லுங்க. அங்கே ரூல் மாறுதில்ல, அங்கே ரூல் மாறுதில்ல. இது மாதிரி காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்களை கத்தர் அறிகிறார், கத்தர் சில காரியங்களை. பட் ஜென்ரலாக அதை என்ன பண்ண முடியாது. அப்போ நான் அவங்க ஏன் உனக்கு இந்த ப்ரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன காரியம், டெலிவரி என்னால் இனிமேல் என்ன பண்ண முடியாது. ரொம்ப அதுக்கு யாரும் சப்போர்ட்டு. நான் இப்போ கண்டிச்சது அந்த புருஷனை தான் நான் கண்டித்தேன். இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது யாரு? நீ தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். நீ புருஷனுங்கிற உன்னுடைய இடத்த விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமையை செய்யறதுக்கு நீ என்ன பண்ணிருக்கிற. நீ புருஷன்கிற இடத்தை விட்டு கொடுத்ததுனால நீ ஒரு தீமை செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்கிற. இன்னைக்கு போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் புருஷன் தன்னுடைய இடத்தை என்ன பண்ணக்கூடாது. குடும்பத்துல எல்லா காரியங்களையும் வேத வசனத்தின்படி நிதானித்து தீர்மானிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு. சில குடும்பங்கள்ல அப்படி புருஷர்கள் இல்லாம போற இடங்கள்ல பெண்கள் அந்த வேலையை சேர்த்து என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனாலும் அவர்கள் தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் என்ன பண்ணணும், கொடுக்க என்ன பண்ணுறாங்க. மேபி புருஷனுக்கு சில காரியங்களை முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவமோ அதை குறித்து அறிவோ என்ன பண்ணலாம இருக்கலாம். இல்லாம இருக்கிற இடத்துல மனைவி அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணலாம், ஆலோசனை சொல்லலாம், முடிவெடுக்கலாம். அது குடும்பத்துக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி சரியா இருக்கும்னா. ஆனாலும் அந்த மனைவி புருஷனுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து புருஷனை கனப்படுத்துகிறவளா தான் என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம். அதான் யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். அப்ப இசைந்திருக்கிறதுனா என்ன, நம்பர் 1 தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கணும். 2வது தேற்றப்படணும். இந்த தேற்றம் எதனால வரணும், அன்பினால. என்ன வேணும், எதனால தேற்றணும் ஒருத்தரை, அன்பினால தேற்றணும். நம்ம சொல்ற தேர்தலான வார்த்தை எதை வெளிப்படுத்தணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, தேற்றுங்கிற பேர்ல சில இடத்துல தேற்ற போய் சண்டை, தேற்று சமாதானப்படுத்த சண்டை பெருசானது பார்த்துருக்கீங்களா? தேற்றலான்னு என்ன ஆயிடுச்சு. இப்போ இந்த புருஷன் பார்க்குறாரு, இனி உனக்கு தேர்தலுக்கு நீனு லாய்க்கே, உன்னைய நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாள் நீனாவே தேற்றிக்கோ, தேற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணு, நான் தேற்ற வந்தா அதை காரணம் காமிச்சு என்ன வந்துடுறேன் நீ. இப்ப சில புருஷர்கள் இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் கண்டுக்குவே, நீ துக்கப்பட்டா என்ன, கவலைப்பட்டா என்ன, கஷ்டப்பட்டா என்ன. ஏன், ஏற்கனவே தேற்ற போயிருக்கிறேன் பாஸ்டர், 2-3 முறை முயற்சி பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், அந்த தேர்தல் வேற மாதிரி முடிஞ்சு என்ன பண்ணிடுச்சு, அதனால அதுல இருந்து நான் என்ன பண்றதே இல்லை, நீனாவே தேற்ற வரைக்கும் நான் எப்படி இருந்துக்கிறேன், அமைதியா இல்லை. நீங்க தேற்றது அன்பினால இருக்கணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு தேற்ற போகும்போது சொல்ல வேண்டியது ஆலோசனை. நம்ம தேற்ற போற இடத்துல தான் என்ன சொல்லுவோம், பயங்கரமான ஒரு ஸ்டடி பண்ணி, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா, இப்போ தேவை என்னது, இப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆகி கால் அப்படியே பொழந்து
மூணா எலும்பெல்லாம் உடஞ்சி டாக்டர்கிட்ட போயிட்டீங்க. இப்போ டாக்டரு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு, இதுக்கு தான் ஸ்பீடாக என்ன பண்ணக்கூடாது, பைக்கு ஓட்டும்போது கவனமாக என்ன பண்ணணும், சிக்னல் என்ன பண்ணணும், நிற்கணும். ஓவர்டேக் பண்ணும்போது முன்னாடி வண்டி வருதா, முன்னாடி டிவைடர் இருக்கா, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும். வண்டி எடுக்கும் போதே பிரேக் இருக்கா. இப்படி சொல்ற டாக்டரை நீங்க என்னைக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்களா? என்ன செய்யணும் டாக்டர்? முதல்ல காயம் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணணும்? புண்ணு ஆறி டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர் சொல்லணும், தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ கஷ்டத்தின் வழியா கடந்து வந்த, இத்தனை மாசம் 4 மாசம் ஆச்சா நடக்கிறதுக்கு எந்திரிச்சு, காரணம் என்ன? காரணம் என்ன? ஓவர் ஸ்பீடு, வண்டியை கவனமா என்ன பண்ணல, இனி பைக் எடுத்து ஓட்டும் போது எப்படி ஓட்டணும், இதுதான் சரியான ஆலோசனை. ஆனா நம்ம ஆற்றுற இடத்துல எல்லாம் ஆலோசனை சொல்ல வேண்டியது, தேற்றுற இடத்துல எல்லாம் ஒரே அட்வைஸா சொல்ல வேண்டியது, அப்புறம் நான் சொல்றதையே என்ன பண்றது இல்ல. ஆற்றுற இடத்துல என்ன பண்ணுங்க, ஆற்றுங்க. தேற்ற வேண்டிய இடத்துல. அதனால தான் அந்த சால்வேஷன் ஆர்மி இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தப்போ அவங்களுடைய ஒரு ஸ்லோகன் என்ன தெரியுமா? சோப்பு சூப்பு சால்வேஷன். சோப்பு சூப்பு. ஏன்னா இங்க இருக்கிறவன் உடம்பு சுகாதாரம் இல்லாம இருக்கிறான், வயிற்றுக்கு கஞ்சி இல்லாம என்ன பண்றான் இருக்கிறான். அவன்கிட்ட போய் முதல்ல ரட்சிப்பு, நீ பாவி, நீ பாவத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும். அவன் பட்டினியில சாவ போறான். அவங்கிட்ட போய், ஐயா நான் பாவத்துல சாவறதுக்கு முன்னாடி பட்டினியில என்ன பண்றேன் போல. அப்ப அவனுக்கு தேவை முதல்ல என்ன கொடு, நீனு சோப்பு கொடு. சோப்புன்னா மெடிசன் கொடு. உடம்பு முடியலையா மருந்து வாங்கி கொடு. ஆஸ்பத்திரியில் இருக்கிறான நல்ல ட்ரீட்மெண்ட் கொடு. பசியில் இருக்கிறானா அவனுக்கு என்ன கொடு, நல்ல ஆகாரத்தை கொடு. பலன் அடையட்டும். பலன் அடைஞ்ச பிறகு அவனுக்கு சொல்லு, எப்பா தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாம் யாரு, பாவி. அப்போ அவனுக்கு சால்வேஷன். நம்ம எல்லாரும் எடுத்த உடனே என்னதுதான் சால்வேஷன். அப்புறமா உயிரோடு இருந்தானா சோப்பு சூப்பெல்லாம் என்ன பண்ணுவோம். அப்படித்தான் நம்ம பல நேரத்தில் பிரச்சனை என்ன பண்றது, அணுகிறது. பிரச்சனைகளை, குடும்பத்தில் வர பிரச்சனைகளை அன்பினால தேற்றாம எல்லாம் வெறும் ஃபுல் ஆஃப் நாலேஜ் தான். எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிஸ்டிக் வச்சுக்கிறது மண்டையில. இந்த பிரச்சனைக்கான காரணம் இதுதான், அந்த பிரச்சனைக்கான காரணம் இதுதான், இதுக்கான சொல்யூஷன் இதுதான். அதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்ப காயம், இப்ப இருக்கிறது வேதனை, இப்ப இருக்கிறது வலி. அதுக்கு தேவை என்னது, மருந்து. முதல்ல வலி குறையணும், வேதனை சரியாகணும், காயம் சரியாகணும், அப்புறம் என்ன பண்ணலாம். சிலர் இன்னும் ஸ்பிரிச்சுவலாம இருப்பாங்க. நீ தேவனுக்கு விரோதமா என்ன செஞ்சிட்ட, அப்கோர்ஸ் தேவனுக்கு விரோதமா நான் செஞ்சதான். ஆனா ஒருத்தர் வலியா இருக்கும்போது அவன் அதுக்கு பிறகு ஐயோ இந்த தேவன் நம்மள ஏதாவது விரோதமா போன இப்படி அடிச்சடிச்சு என்ன பண்ணிடுவாரு போல, கொன்றுவாரு போல. இவர் அன்பே. நம்ம எல்லாம் கடவுள் அப்படித்தானே நம்ம பிள்ளைகள்கிட்ட பல நேரத்தில் சொல்லி வச்சிருக்கிறோம். கடவுள் ரொம்ப கொடூரமானவர், எப்போ உன்னை கொன்றுலாம், எப்போ உன் கையை உடைச்சிடலாம், பைக்கில் போகும்போது எப்போ கீழே தள்ளி விட்டு உனக்கு ஒரு காயத்தை கொடுக்கலாம், நீ எப்போ தப்பு பண்ணுவ உனக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துடலாம், எப்போ உனக்கு ஒரு வியாதியை கொடுக்கலாம் அப்படின்னு கை ஃபுல்லாக ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு பெரிய அப்படித்தானே தேவன். ஆக்சுவலி தண்டனை உண்டு, தேவன் தண்டிக்கிறாரு. தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் சிச்சலாம். தேவன் நம்மளை தண்டிக்கிற சிச்சிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு, சிச்சை வேற தண்டனை வேற. நம்ம சிச்சைங்கிற வார்த்தையை தண்டனைன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை இப்ப யாருமே உச்சுன்னு சொல்லிட்டா கூட நமக்கு டென்ஷன் ஆயிடுவோம்ல. இப்ப நம்ம பிள்ளை எந்திரிச்சு ஓடுது, ஜெபத்துல என்னடா எந்திரிச்சு ஓடுறேன்னு அங்க இருந்து ஒருத்தர் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து சுருன்னு என்ன வந்துடும். என் பிள்ளைய பார்த்து எப்படி நீங்க உங்க பிள்ளைய மட்டும் என்ன பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க கிட்ட எதுவும் சொல்றது பெரிய
நல்லதும் சொல்ல முடியாது, ஏன் அந்த அளவுக்கு நம்ம என்ன வந்துட்டோம், நமக்கு சிச்சை என்னன்னு தெரியாது, தண்டனை என்னன்னு என்ன பண்ணாது. நம்ம சிச்சை சாதாரணமா வீட்டில் அடிக்கிறதே ஒரு பெரிய தண்டனையா என்ன பண்ணிடுச்சு. சிச்சை கொடுக்கறது எதுக்குன்னா மனம் திரும்புறதுக்கு, சிச்சை எதுக்குன்னா அது தப்புன்னு உணர்த்துறதுக்காக. தண்டனைங்கிறது செஞ்ச தவறுக்கு ஈடா கர்த்தர் அன்பினால தேற்றுங்க, அன்பினால தேற்றுங்க. சும்மா பெரிய எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய ஹெச்எம்மாவே வீட்டில் என்ன பண்ணாதீங்க, டீச்சர் மாதிரி என்ன பண்ணாதீங்க, சார் மாதிரி டீச்சர் மாதிரியுமே இருக்கிறது. இது செஞ்சியா, அது செஞ்சியா, இது செய்யலையா, அது செய்யலையா, இது என்ன இப்படி இருக்கு, அது என்ன இப்படி இருக்குது, இது இப்படி போட்டு வச்சிருக்கு, அது இப்படி போட்டு வச்சிருக்கிற. மனுஷங்க இருக்கிற இடத்துல சில விஷயம் எப்படி இருக்க தான் செய்யும். சரி பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு உடனே என்ன பண்ணிடாதீங்க, அன்பினாலே ஆற்றுங்க, அன்பினால தேர்தல் உண்டாகட்டும். ஒரு புருஷன் மனைவி இருக்கிற இடத்துல ஆறுதலும் தேர்தலும் அவங்க வெளியில தேடவே, ஒரு புருஷனும் மனைவி இருக்கிற இடத்துல அவங்க ஆறுதலையும் தேர்தலையும் வெளியில என்ன பண்ணவே கூடாது. அப்படி வெளியில தேடுறாங்கன்னா ரெண்டு பேரும் தங்களுடைய பொறுப்புகளில் உண்மையா என்ன பண்ணல இல்லைன்னு அர்த்தம். அன்பினால ஆறுதல் அடையணும். அடுத்தது புருஷன் மனைவிக்கு இடையே ஐக்கியம் எதுல இருக்கணும். நம்ம ஐக்கியம்லாம் எப்படி பார்க்கும் போதே எப்படி பார்க்கறது, என் படிப்புக்கு ஈக்குவலான படிப்பு இருக்கா, அப்போ ஐக்கியப்படலாம். என்கிட்ட இருக்கிற காசுக்கு இணையா காசு வச்சிருக்கிறாங்களா, அப்ப என்ன பண்ணலாம், ஐக்கியப்படலாம். என் ஜாதி ஓன் ஜாதி ஒன்னா இருக்குது, அப்ப ஐக்கியப்படலாம். இப்படி பல விஷயத்தை பார்த்து என்ன பண்றது இல்ல. திருமணத்தில் உண்டாகிற ஐக்கியம் எதுல உண்டாகணும், ஆவியில் ஐக்கியப்படணும், வசனத்தினால ஐக்கியப்படணும், வேதம் சொல்றபடி ஐக்கியப்படணும். இந்த ஐக்கியம் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல கிடையவே. ஒன்னா இருப்பாங்க அவ்வளவுதான். ஒரு வீட்டுல எப்படி இருப்பாங்க புருஷன் பொண்டாட்டி, ரூம்மேட்ஸ் மாதிரி. புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, அப்படித்தானே, ரூம்மேட்ஸ். ஆமா, அவரு சாயங்காலம் வருவாரு, அவங்களும் லேட்டா வருவாங்க, எதையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. எப்போவாவது ஒரு நாங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு பார்க்குக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணிடுறது, ஊருக்கெல்லாம் நாங்கள் குடும்பமாக தான் என்ன பண்ணுறோம். ஆவியில் ஐக்கியம் இருக்கணும். ஆவியில் ஐக்கியம் என்ன தெரியுமா, ஆவியில் ஐக்கியம் என்ன தெரியுமா, இருதயத்தில் என்ன நினைப்பாங்கிறது வரைக்கும் அறிஞ்சிருக்கணும், என்ன பதில் சொல்லுவாங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் தேவன் ஏற்படுத்துற ஐக்கியம். அது முதல்ல குடும்பத்துல ஏற்படணும், புருஷன் மனைவிக்குள்ள ஏற்படணும், அடுத்தது புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணணும், ஏற்படணும். அப்புறம் தான் இவங்க கொண்டு வந்து எங்க ஐக்கியமாக முடியும். குடும்பத்திலேயே ஐக்கியம் இல்லாதவங்க எந்த சபையில், எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அப்பா ஒரு சர்ச்சுக்கு போவாரு, அம்மா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அண்ணன் ஒரு சர்ச்சுக்கு போவாரு, தம்பி ஒரு இடத்துல ஊழியம் செய்வார், இன்னொரு தம்பி இன்னொரு சர்ச்சுக்கு என்ன பண்ணுவாரு. நான் ஒரு முறை கேட்டேன், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச்சுக்கு, அவங்க சர்ச்சுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனா எல்லாரும் யாருதான் ஊழியம் செய்யறவங்க, ஊழியத்துல பயங்கர வாஞ்சியா இருக்கிறவங்க பயங்கரமா ஊழியம் செய்வாங்க. என்ன ஊழியம் செய்ய போறீங்க, ஆவியினால என்ன உண்டாகல. ஆவியினால கத்தர் முதல்ல ஏற்படுத்துறது எது தெரியுமா, ஐக்கியம். ஐக்கியத்தை தான் கத்தர் என்ன பண்றாரு, வாசிங்களேன், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4
எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசி. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் என்ன பண்ணார்? ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை என்ன பண்ணாரு? தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை. இப்ப இரு திறத்தார் இங்க இருந்த 2 பேரும் கர்த்தர் என்ன பண்ணார்? எப்படி ஒன்றாக்கினார்? 18வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில். இப்போ இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துறது யாரு? ஒரே ஆவி. அதனாலதான் செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினால என்ன முடியும்? நான் ஒரு பிரசங்கம் பேசியிருக்கிறேன். எது பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்திருக்கிறார்னு. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஐக்கியப்படுத்துவது தேவனுடைய ஆவியானவர் மட்டுமே முடியும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் வர்ற வரைக்கும் இந்த 120 பேரை என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. ஆனா ஆவியினால நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் 11 எழுந்து நின்று என்ன பண்ணாங்களாம்? பேதுரு 11 கூட சேர்ந்து பிரசங்கம் பண்ணாருன்னு வேதம் சொல்லியிருக்கோம். எப்ப? ஆவி வந்த பின்னாடி. அப்ப நமக்குள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்துறது யாரு? எப்படி தெரியுமா? இமானுவேல் ஆண்டர்சன் 2 பேரும் இங்க வாங்க. வாங்க, எந்திரிச்சு வாங்க. இங்க வாங்க, இங்க 2 பேரும். நீனு வா. நீ போய் எங்க ரூபி ஆண்டிட்டு நில்லு. நீ போய் ஜேசன் அண்ணா பின்னாடி நில்லு. ஓகே. அவங்க 2 பேரும் இங்க வர்றதுக்கு வழி மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ இவர் தான் புருஷன், இவர் தான் யாரு? மனைவி. அதுதான் ஆதாம். இது யாரு? ஏவாள். நீ ஏவாள் வேஷம் போட்டவன் தானே ஏற்கனவே? ஓகே. சரி. இந்த ஆதாம், இந்த ஏவாள் இப்ப 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? தனித்தனியா. இதுதான் யாரு? தேவன். கர்த்தர் இங்க என்ன பண்றாரு? இதுதான் முக்கோண வாழ்க்கை. கர்த்தர் மேல இருக்கிறாரு. இது ஆதாம், இது யாரு? ஏவாள். இப்ப 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை. 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்ப அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் செய்யறது இன்னொருத்தருக்கு பிடிக்கல, இல்ல ஒருத்தர் செய்யறதை விட இன்னொருத்தர் சிறப்பா செய்யணும்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுதான் பிசாசினுடைய தந்திரம். இப்ப 2 பேரும் ஐக்கியப்படணும். என்ன செய்யணும்? இப்ப அங்க இருந்து அவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் அங்க போய் என்ன படலாம்? இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் வரமாட்டேன், நீ தான் என்ன பண்ணணும்? இப்ப இவர் சொல்றாரு ஐக்கியப்படலாம் வா அப்படின்றாரு. அப்ப ஏவாள் என்ன சொல்றாங்க? நீ தான் தப்பு பண்ணவன், நீ என்ன பண்ணு? இப்ப ஆதாம் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் தான் யாரு? ஆம்பளை. நான் தான் என்ன பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டு கொள்ளும்படி நீ என்ன பண்ணு? இப்போ 2 பேரும் 2 நாளா என்ன பண்ண மாட்டேன், நான் வர மாட்டேன். அவர் சொல்றாரு, இவ சொல்றா நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா 2 பேரும் சமாதானம் ஆகிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? இப்போ 2 பேரும் சமாதானம் ஆகிறதுக்கு என்ன பார்த்து நடந்து வாங்க. நேரா நடந்து வா 2 பேரும். இப்போ 2 பேரும் இங்க வாங்க, நெருக்கமா வாங்க. அப்போ கூட உங்களை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ஆவி பத்தல. இந்த 2 பேரும் தேவனிடத்துல நெருங்கி வர வர இவங்க 2 பேரும் பக்கத்துல என்ன பண்ணிடுவாங்க? அதுதான் வந்து தேவன் செய்கிற காரியம். ஐக்கியப்படுறது எப்பயுமே அப்படி இருக்கணும். குடும்பத்துல போய் உட்காந்துக்கோங்க. எப்போது நீ வரியா நான் வரியா, நீ வரியா நான் வரியா இல்ல. 2 பேரும் தேவனிடத்துல நெருங்கினா போதும். 2 பேரையும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சுடுவாரு? இணைச்சு வச்சுடுவாரு. பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க தான் தவறு. அஃப்கோர்ஸ் தவறு தான்,
தவறு இருக்கலாம், தவறு செய்கிறவங்க தான் எல்லாருமே. ஆனால் நம்ம என்னன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கான இருதயம் நமக்குள்ள என்ன பண்ணல. ஒருத்தர் தவறு செய்துட்டா அந்த தவறை ஏற்றுக்கொள்றதுக்கு இருதயம் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும், வரணும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி. வேதம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணுமா, சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவினுடைய பிரமாணம் என்ன தெரியுமா, ஒருத்தருடைய குறைய இன்னொருத்தர் என்ன பண்ணணுமா, சுமக்கணுமா. உன்னுடைய குறை தான், ஆனால் அதை நான் என் மேல என்ன பண்றேன், சுமக்கிறேன். உன்னுடைய குறைவுகளை நான் என்ன பண்றேன், நான் சுமக்கிறேன். இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து, என்னால தனியா 50 கிலோ இருக்குது, இந்த பக்கம் 50 கிலோ இருக்கு, தூக்க முடியல. ஆனா 2 பேரும் சேர்ந்து இப்ப 100 கிலோ என்ன பண்ணலாம், தூக்கலாம். இதுல ஒருத்தர் இனி ஈக்குவலா தூக்குனியா அப்படின்னா ஈக்குவலா என்ன பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பலகீனம் தான். ஆனா என் கூட வந்தவர் அவருடைய பலத்தை வச்சு அதிகமானதை என்ன பண்ணிருக்கிறாரு. இதுதான் தேவன் ஏற்படுத்துகிற ஐக்கியம். ஈக்குவல் ஷேரிங் இந்த உலகத்துல ஏற்படுத்துற நியாயம். இந்த உலகத்தோட நியாயம் தான் என்னது, இந்த உலகத்துல ப்ராப்பர்ட்டி எப்படி ஷேர் பண்ணுவாங்க, ஈக்குவலா. இப்போ ஒரு 50 சென்ட் இருக்கு, 2 பிள்ளைங்கன்னா எவ்வளவு கொடுக்கணும். தேவன் எப்படி ஷேர் பண்ணுவார் தெரியுமா, பார்க்குறாரு, அண்ணன் நல்ல வசதியா இருக்கிறான், தம்பி வசதி ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ இதை பிரிச்சு கொடுத்தா 2 பேரும் சமமா என்ன பண்ணணும். தேவன் எப்படி கணக்கு, தேவனுடைய கணக்கு என்ன தெரியுமா, அவர் அவருடைய சொத்தை பிரிச்சு கொடுத்த பின்னாடி அண்ணனும் தம்பியும் ஈக்குவலா ஒரே அளவுக்கு எப்படி இருப்பாங்க, ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு. அதுதான் தேவனுடைய பார்வையில சரியான பாகப்பிரிவு. அன்பினால தேறுதல், அடுத்தது ஆவியினால ஐக்கியம் உண்டாகணும், அடுத்தது உருக்கமான பட்சமும் இரக்கமும் என்ன பண்ணணுமா, என்ன உண்டாகணும். அடுத்தது உருக்கமான பட்சம்னா, சிலர் பட்சமா பேசுறது நம்ம கூட நமக்காக பேசுறாங்களா இல்லை நமக்கு எதிராக பேசுறானான்னு என்ன பண்ண முடியாது. சிலர் அப்படித்தானே இருக்கும். சிலர் நமக்காக பேசுற மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மையாவே நம்மளால நமக்காக பேசுறான்னு நம்ம என்ன பண்ணவே முடியாது. நமக்காக பேசுற மாதிரியே என்ன பண்ணாது, அது நமக்கு விரோதி மாதிரியே என்ன பண்ணும். சிலரை நம்ம நம்பவே முடியாது பார்த்தீங்களா, கூட இருந்துக்கிட்டே நமக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது உருக்கமான பட்சமா இருக்கணும். அப்படின்னா நான் அன்பு இரக்கத்தோட உன் பட்சமா என்ன பண்ணணும், ஒருத்தர் பட்சமா இன்னொருத்தர் என்ன பண்ணணும், நிக்கணும். பட்சம் நிக்கிறது அப்படின்னா அங்க போய் நீதி நியாயம் பேசுறது கிடையாது. நம்ம எப்படி தெரியுமா, சரி ஏதோ அது பக்கம் தான் நான் என்ன பண்ணுவேன். நான் என்னுடைய இந்த வயசுல சொல்றேன், எனக்கு 30 வயசுல சரியா பட்டது 40 வயசுல தப்பா என்ன பண்ணுது. 40ல தப்புன்னு பட்டது 45ல சரின்னு என்ன பண்ணுது. அனுபவம் ஆக ஆக நான் முன்னாடி சரின்னு நினைச்சு செஞ்சதை இப்ப தப்புன்னு என்ன பண்றேன், நான் உணர்றேன். முன்னாடி சரின்னு பேசின வார்த்தையை இப்ப தவறான வார்த்தைன்னு என்ன பண்றேன், நான் உணர்றேன். முன்னாடி நான் கோவப்பட்டது சரின்னு அன்னைக்கு நினைச்சேன், நான் அன்னைக்கு அப்படி என்ன பட்டிருக்க கூடாது, கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு என்ன பண்ணேன். அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம அறிவிலிருந்து சரி தப்பெல்லாம் நிற்கவே முடியாது. எப்பயுமே தேவன் பட்சத்துல போய் என்ன பண்ணிடணும், நின்றணும். ஆண்டவரே நான் உங்க பட்சமா நிக்கிறேன், நீங்க சொல்றதை என்ன பண்றேன் நான். அதனாலதான் காலத்துக்கு முன்னாடி ஒன்றை குறித்து என்ன பண்ணிடாதீங்கன்னு வேதம் சொல்லுது, தீர்ப்பு சொல்லிடாதீங்க. காலத்துக்கு முன்னாடி எதை குறித்து என்ன பண்ணிடாதீங்க. ஆமா, டைம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இது தப்பு இது சரி, இவங்க தான் சரி அவங்க தான் தப்பு, எதையுமே என்ன பண்ணிடாதீங்க. உருக்கமான பட்சமா என்னத்தை காட்டுங்க, இரக்கத்தை காட்டுங்க. அடுத்தது இப்ப அடுத்தது என்ன வருது, இந்த ஏக சிந்தை வரணும்னா மேல இருக்கிறதெல்லாம் இருக்கணும். நம்ம ஏக சிந்தை ஏக இருதயம் ஏக மனம்லாம் ஜெபம் பண்ணுவோம்ல, அது எப்போ வரும் தெரியுமா, ஏக சிந்தை எப்போ வரும் தெரியுமா. என்னைக்கு அதை ஏக சிந்தையை ஜெபம் பண்ணியிருக்கிறோமா.
ஒரே சிந்தையாக ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துக்கா? நான் ஜெபிக்கும் போது என் புருஷனும் அதையே தான் இருதயத்தில் ஒரே இருதயம் உள்ளவங்களா இருந்திருப்பாங்கன்னு? உங்கள் பிள்ளைகள் நான் ஜெபிக்கும் போது இந்த ஜெப வார்த்தையை அவங்க கவனத்தில் வச்சிருப்பாங்கன்னு? இது வரணும்னு வைங்களேன். தேவனிடத்திலிருந்து ஆறுதலும் அன்பினால தேர்தலும் ஆவியின் ஐக்கியமோ உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டாயிருந்ததுன்னா என்ன சிந்தை வரும்? ஏக சிந்தை வரும். ஏக சிந்தை வரும். ஏக சிந்தை வரும். இந்த ஏக சிந்தை வந்துட்டுன்னு வைங்களேன், இந்த ஏக சிந்தை தான் அடுத்தது நம்மளை எங்க கொண்டு போகுது? உள்ளவர்களாய் இசைந்த. இப்பதான் இசைவு வருது. இப்பதான் என்ன பண்ணவே முடியும்? புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோட இசையறதுன்னா இதெல்லாம் இருக்கும். சும்மா இசையறதுன்னா பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறது கிடையாது. ஆமாம்மா நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா, அப்படியே பண்ணிடலாமா, இப்படியே செஞ்சிடலாமா, நீ சொல்லிட்டேன்னா அவ்வளோதாம்மா, நீதாம்மா எல்லாமே, அது கிடையாது. அது சொல்லுங்க, அது சொல்லனா மனைவிக்கு சொல்லுங்க. ஆனா இசைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வசனத்தின்படி உண்டாகிறதா என்னது? இசைவு. ஸோ இப்படி இசைவு இல்லைன்னா அந்த குடும்பம் வெறும் அதிகாரங்களினால் என்ன பண்ணப்படுறதா இருக்கும்? நடத்தப்படுறதா இருக்கும். அடுத்தது மனைவியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, துணையா இருக்கிறது. துணைனா என்ன? வாசிங்களேன், நீதிமொழிகள் 31:23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். 10வது வசனத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது. என்ன ஸ்திரீ? என்ன சாலியான ஸ்திரீ? எதுல சாலி திறமை? அதை கூட சாலினா என்ன? ஃபில்டு வித் அப்படின்னு அர்த்தம். நிறைஞ்சிருக்கிறாங்க. எதுல நிறைஞ்சிருக்கிறாங்க? குணத்துல நிறைஞ்சிருக்கிறாங்க. என்ன குணத்துல நிறைஞ்சிருக்கிறாங்க? அவரு 1000 கல்யாணம் பண்ணவர். அவர் சொல்றாரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன். இவர் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணாரு? 1000 பண்ணிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1000 பேர் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரு குணசாலியான ஸ்திரீயை கூட என்ன பண்ணல. இன்னைக்கு நம்மள சிலர் நினைக்கிறது உண்டு, இந்த ஒய்ஃப் தான் சரியில்லை, அதனால இதை விட்டு வேற ஒரு குணசாலியான ஸ்திரீயை அப்படியெல்லாம் என்ன பண்ணவே முடியாது. சாலமோனுக்கு நடந்ததுதான். அப்புறம் கடைசியில நம்மளும் நீதிமொழிகள் எழுத வேண்டியதுதான். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? மாயை மாயை எல்லாம் வானத்தின் கீழே பூமியின் மேலே காண்பதும் நடப்பதும் பார்க்கிறதும் எல்லாமே என்னதுதான். அவர் ரொம்ப விரக்தியில் எழுதினது அது. நீங்க அதை பிரசங்கி ஃபுல்லா வாசித்தீங்கன்னா இந்த மனுஷன் எவ்வளவு லைஃபை வெறுத்துட்டான். ஞானம் கத்தர் நிறைய கொடுத்தாரு, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. 12 வயசுலயே ராஜாவாயிட்டான், பெரிய ராஜா. தேவாலயம் கட்டி, தங்கத்திலே தேவாலயம் கட்டி தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண பெரிய ராஜா. கடைசியில் அவனோட முடிவு என்ன தெரியுமா? அவர்கிட்ட கேட்டீங்க, எல்லாம் மாயங்க, எல்லாம் பொய். அவர் எப்படி சொல்லி, எல்லாம் ஒன்றும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம். இப்படியே பார்க்குறவங்கள்ட்ட இதான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. எதையும் நம்பாத, எதையும் நம்பாத, எல்லாம் பொய். இது விரக்தியானவனுடைய. ஏன் எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு? ஐயோ குணசாலியான ஸ்திரீ வேணும், குணசாலியான ஸ்திரீ. கிடைச்ச ஸ்திரீயை குணசாலியா என்ன பண்ணு? மாத்து. உன் குணத்தால அந்த குணத்தை என்ன பண்ணு? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை தர்றாரா நமக்கு? அவருடைய மனவாட்டியாகிய சபை யாரு? நம்மளா? நம்ம எல்லாம் பலவீனம் உள்ளவங்களா? பலவீனத்தில் அவர் என்ன தர்றாரு அப்படின்னா என்ன? இப்ப பிதாவோட பார்வையில எத்தனை மார்க் எடுத்தா எல்லாரும் பாஸ்? நான் பரிசுத்தர், நீங்க யார போல பரிசுத்தரா இருக்கணும்னு இருக்கிறாரு. அவரை போல அப்படின்னா 100% வாங்கினா தான் பிதாவுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன மார்க்கு? 35 மார்க் எல்லாம் கிடையாது. பிதாவுக்கு முன்னாடி எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்கணும்? இப்ப நம்ம எல்லாம் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படி 100 மார்க் வாங்கிட்டோமா? இப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தர் 40 மார்க்கு, ஒருத்தர் 60 மார்க்கு,
ஒருவர் வெறும் 25 மார்க் தான், ஒருவர் 19 மார்க்கு, இன்னொருத்தர் 97 மார்க்கு. ஆனாலும் எல்லாரும் தேவனுடைய பார்வையில யார் தான்? ஏன் 100 மார்க் என்ன பண்ணல? இப்ப கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 97 மார்க் இருக்கிறவருக்கு 3 மார்க் கிருபை என்ன பண்ணாரு? போட்டு என்ன வாக்குனாரு? 19 மார்க் வாங்கினவங்களுக்கு 89 போட்டு என்ன வாக்குனாரு? 81 போட்டு என்ன வாக்குனாரு? அவங்களுக்கு நிறைய கிருபையை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு எதெல்லாம் குறையோ அதெல்லாம் அவர் கேப் என்ன பண்றாரு? ஃபில் பண்ணி என்னைய 100 மார்க் வாங்கி இப்ப நீதிமானா கொண்டு வந்து எங்க நிப்பாட்டி இருக்கிறாரு. அப்படித்தான் நீங்களும் நானும் நீதிமான்களா தேவனுடைய சபையில நிக்கிறோம். எப்படி? நான் 60 தான் வாங்கியிருக்கிறேன், 40 மார்க் எனக்கு யார் போட்டிருக்கிறது? ஸ்கூல்ல 35 மார்க்குக்கு சில நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. 34 வாங்கினவனுக்கு 1 மார்க் எங்கேயாவது அது இதெல்லாம் போட்டு அரைன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க? 35 நீ பாஸ்டா போடா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் 100 மார்க் வாங்கினா பாஸ்ன்னு ஆகிற 100 மார்க் வாங்கி பாஸ் ஆனவனை விட இந்த 34ல இருந்து 35 வாங்கினவன் இருக்கிறான் பாரு, அவனுடைய சந்தோஷத்துக்கு ஈடா என்ன பண்ணவே முடியாது. என்ன ஆயிட்டேன்? ஃபெயிலா இருந்தாலும் என்ன ஆயிட்டேன் நானு? பேப்பர் வந்தப்ப நான் ஃபெயிலு, ஆனா திருப்பி பேப்பரை கொடுத்தப்ப நான் யாரு? அது போலதான் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில தேவ சமூகத்துக்கு வந்த போது எல்லாரும் தோல்வியானவர்களாய் ஃபெயில் ஆனவங்களா வந்தோம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய அளவற்ற கிருபையை நம்ம மேல ஊற்றி நமக்கு எங்கெல்லாம் பலகீனம் இருக்குதோ, எங்கெல்லாம் குறை இருக்குதோ, எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவர் கொடுத்து நம்ம எல்லாரையும் இப்ப என்னவாக்கிட்டார்? அவருக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகளாய் நிற்கிற தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நான் அவருடைய பிள்ளையா நிக்கிறது என்னுடைய நீதினால கிடையாது. ஏன்னா ஏசாயால வாசிக்கிறோம், நம்முடைய நீதி எல்லாம் அவருடைய பார்வையில அழுக்கான கந்த மாதிரி இருக்குது. நான் ரொம்ப நல்லவன், அது ஒரு அழுக்கான கந்த தூக்கி கறி துணிக்கு என்ன பண்ணு? நான் ரொம்ப ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி உள்ள ஆளு, எனக்கு குழந்தையில இருந்தே சின்னதுல இருந்தே மற்றவங்களுக்கு உதவி செய்ய பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அழுக்கு துணியை தூக்கி கார் துடைக்கிறதுக்கு என்ன பண்ணு? தேவ ராஜ்யத்துக்கு வரணும்னா தேவனுடைய நீதியினால நம்ம அலங்கரிக்கப்படணும். அதுதான் குடும்பத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்ய வேண்டியது. துணைன்னா என்ன தெரியுமா? அவங்களால தூக்க முடியலையா, நான் என்ன பண்றேன்? நான் தாங்கிக் கொள்றேன்னு போய் நிக்கிறது தான் என்னது? இந்த துணை குணசாலியான ஸ்ரீ 10வது வசனத்திலிருந்து நீதிமொழிகள்ல என்னெல்லாம் செய்யறான்னு என்ன பண்ணோம் தெரியும். கடைசியில நம்ம வசிச்சோம், என்ன வாசிச்சோம்? அவருடைய புருஷன் தேசத்து மூப்பொருளோட நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த பேர் பெற்றவனா இருக்கிறதுக்கு அவன் எதுவுமே செய்யல தெரியுமா? செஞ்சது ஃபுல்லா யாரு? 10வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவளுடைய புருஷ இருதயம் யாரை நம்பணும்? புருஷர்களே, உங்கள் இருதயம் யாரை நம்பணும்? ஐயோ, நான் யாரை வேணாலும் நம்புறேன், அவளை மட்டும் என்ன பண்ண மாட்டேன். புருஷனுடைய இருதயம் யாரை நம்பணும்? மனைவியை நம்பணும். அவன் சம்பத்து குறையாது, அவளுடைய சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணுமா? நன்மையே செய்கிறாள். தீமை கிடையாது. என்ன செய்யணும்? பின்னாடி போய் எங்கேயாவது செய்வனெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. மனைவி புருஷனுக்கு செய்வன செய்யறது, புருஷன் மனைவிக்கு செய்வன செய்யறது, சொந்தக்காரங்களுக்கு செய்யறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் புருஷனுக்கு என்ன செய்யணும்? தீமை செய்யக்கூடாது. என்னதான் செய்யணும்? அவன் மோசமானவனே இருந்தாலும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏன்னா நன்மை செஞ்சா மேன்மை இல்லையோ? நன்மைக்கு என்ன உண்டு? நீங்க நன்மை செஞ்சுட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில அல்லது நீங்க நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையில நீங்க செஞ்ச நன்மை உங்களுக்கு ஆதரவா என்ன பண்ணும்? நிற்கும். நான் என் வாழ்க்கையில் அனுபவத்துல இருந்து சொல்லுவேன். நீங்க நன்மை செய்யறவங்கள மாத்திரம் இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க செய்கிற நன்மை ஆபத்துல உங்களுக்கு என்ன பண்ணும்? உதவியா நிற்கும். அதனாலதான் வேதம் சொல்றது, நன்மை செய்யறது என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. குறிப்பா புருஷன் மனைவிக்கு நன்மை செய்யணும், மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும்? எவ்வளவு நாளெல்லாம்?
சாவர வரைக்கும். அப்படித்தான் வேதம் சொல்லுது, சாவர வரைக்கும். அடுத்தது, ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை இங்க இருந்து 24வது வசனம் வரைக்கும் வேலை செய்யறது ஃபுல்லா யாரு? பேர் வாங்குறது ஃபுல்லா யாரு? சில நேரத்தில் அப்படித்தான். கிரீடத்தை எங்க தான் கொண்டு போய் வைக்கிறாங்க? தலையில தானே வைக்கிறாங்க. தலை என்னைக்காவது கத்தியை பிடிச்சி சண்டை போட்டிருக்கா? கத்தியை பிடிச்சி சண்டை போடுறதெல்லாம் எது? கை தான் உழைக்குது. ஆனா கிரீடம் வைக்கிறது அது தேவனுடைய ஒழுங்கு. அது தேவன் வச்சிருக்கிற கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்றது கர்த்தர் யாரை வச்சிருக்கிறா? தலையை வச்சிருக்கிறாரு. அதனால உடனே நம்ம எல்லாம் வந்து என்ன மாறிடக்கூடாது. ஆண் சிங்கம் ஒரு நாள் என்னத்துக்கு போகாது? வேட்டைக்கு போகாது. அது என்ன பண்ணும்? பெண் சிங்கம் என்ன பண்ணும்? அது கிடையாது. செய்யணும். ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் என்ன செய்யணுங்கிறது. அந்த வேலையெல்லாம் செய்யணும் புருஷன். மனைவி என்ன பண்ணணும்? அப்படி இருக்கணும். அப்படின்னா என்ன? நம்பர் 1, புருஷனை குற்றம் என்ன பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் புருஷர்கள் யார் குற்றம் சுமத்தினாலும் ஏற்றுப்பாங்க. மனைவி முன்னாடி குற்றவாளியாக ஒரு புருஷன் என்ன பண்ணவே மாட்டான். ஏன் புருஷனை நிறைய இடத்துல பொய் சொல்கிறாங்க தெரியுமா? புருஷர்ல பொய் சொல்ல வைக்கிறது யார் தெரியுமா? ஆஃபீஸ்ல இருந்து டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு ஏன் பொய் சொல்கிறாங்க லேட்டாக வர்றதுக்கு? அவங்களால ஃப்ரீயாக என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தேம்மா, கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன், டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவேன்னு என்ன பண்ண முடியல. சொன்னால் என்ன ஆகும்? இங்கே கிடைச்ச சந்தோஷம் இங்கே என்ன பண்ணிடும் வந்த உடனே? ஏன் இன்னும் ஆஃபீஸ்ல இருந்தே கிளம்பல? ஆஃபீஸ்ல ஓவர் டைம் கொடுத்துட்டாங்க. நிறைய புருஷர்களுக்கு ட்ரெயின் கிடைக்காததுக்கும் ஓவர் டைம் கொடுக்கறது அதிகமாக ஒர்க் பண்றதுக்கும் சம்பளமே இல்லாம காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் யார் கனப்படுத்தல? சில குறை இருக்க தான் செய்யும். சில இடத்துல அனாவசியமா என்ன பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்பங்கிறது எது மட்டும்தான்? புருஷன், பிள்ளைகள். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு பெரிய பரந்த உலகத்தை தங்களுக்குள்ள என்ன ஆண்டவர்னு மனசுல அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க தங்களை ஒரு பெரிய உலகத்துக்கு அதிபதியா என்ன பண்ணிருக்கிறாங்க. இது எல்லா ஆண்களுடைய பிரச்சனை. நீங்க குடும்பத்தை சின்னதா பாக்குறீங்க, ஆனா ஆண்கள் அப்படி பார்க்கல. அவங்க இந்த உலகத்துல ஜீவராசிகளையும் பறவைகளையும் மீன்களையும் அண்ட சராசரங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனாதைகளையும் இந்த உலகத்துல தெருவில் இருக்கிற எல்லாரையும் பராமரிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை இந்த ஆண்கள் கொடுத்திருக்கிறத ஆண்கள் பல நேரத்தில் என்ன பண்றது உண்டு. நினைச்சுதான் அப்படி ஒரு பொது வேலையை என்ன பண்றாங்க. அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, அனுசரிச்சு போயிடுங்க. என்ன சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பல ஆண்களுக்கு பாருங்களேன், குடும்பத்தோட டூர் போறதை விட ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு எப்படி இருக்கும்? செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு புது பெலனோட பரவசமாவே என்ன பண்ணுவாங்க. அந்த நாள் வர்றதுக்கு அப்படி கிளம்புறதுக்கு எப்படி இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் அப்படின்னா ஒரு புது உற்சாகம் என்ன பண்ணும். ஏன்னா அந்த 5 பேர் இருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாத பேசுவாங்க. யாரையும் குறையாவே என்ன பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் குறையாவே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஜாலியாக டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ற உடனே எல்லாம் பாய் சொல்லிட்டு எல்லாம் பேசுனதெல்லாம் அங்கேயே மறந்துட்டு அவங்கவுங்க வீட்டு வேலையை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் சில அப்படிப்பட்ட சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்க. ஆண்களை கனப்படுத்துங்க. ஒருபோதும் குறை சொல்ல கனவின. பல பெண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழியக்காரனா இருக்கிறதுனால சொல்றேன், புருஷனை பத்தி ஃபுல்லா வெறும் குறைகள். அப்படி குறை இருக்கிற ஒரு மனுஷனை ஏன் நீங்க கல்யாணம் தேடி பிடிச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தெரியாது பாஸ்டர்,
தெரிஞ்சிருச்சு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கவே மாட்டேன் நான். இப்படி ஒரு மனுஷன் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்கவே மாட்டேன் நான். நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப சொல்றேன் நான், உங்களால வேற ஒருத்தர் கூட குடும்பம் வாழ்ந்தவங்க நடத்த முடியுமா? அதை குறைவுள்ள மனுஷன் கூட தான் வாழ்றீங்க நீங்க எல்லாரும். குறைவுள்ள மனுஷன் கூட தான் வாழ்ந்து. இப்ப சொல்லுங்க, வேற ஒரு ஆண் கூட நீங்க குடும்பம் நடத்திட முடியுமா? ஏன்னா அதுதான் உங்களுக்கான டிசைன். முடியாது. அது யோசிச்சு பாருங்க. முடியாதுல்ல. அப்ப அந்த டிசைன் அக்செப்ட் பண்ணி தான் வேற வழி இல்லை. அதுல நிறை இருக்கும், குறை இருக்கும். நினைச்சு பாருங்க. ஆண்கள்ட்டையும் கேட்கறேன் நான், வேற ஒரு பெண்ணு கூட நீங்க பண்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு உங்களை மறுபடியும் நேசிச்சு சோறு போட்டு சந்தோஷமா இருந்து உங்க கூட வாழ்ற இந்த மனைவி மாதிரி வேற ஒரு பொண்ணு. ஏன்னா நான் பல குடும்ப பஞ்சாயத்துக்கு போறேன், அதனால சொல்றேன். சில மனைவிகள்லாம் பார்த்தா அப்ப கர்த்தர் சரியாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. நன்றி சொல்லுங்க. அதுல இருக்கிற குறைகளை களைஞ்சிட்டு ஒருத்தர் என்னப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, கனப்படுத்த பழகுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுதான் சரியான துணை செய்யறது. ரெண்டாவது ஒரு துணை என்ன செய்யணும்? சங்கீதம் 63:7 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இப்ப ஆண்டவர் தன்னை ஒப்பிடுறாரு. ஆண்டவர் துணையா இருந்ததுனால என்ன நடக்குதாம்? தாவீதுக்கு என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி உண்டாகுது. அப்ப துணையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்ப கர்த்தர் துணையா பெண்ணை கொடுத்தது எதுக்காக? யாரை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக? நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துவோம், ஒரே ஒரு ஆம்பளை தவிர. கரெக்டா? அவன் சிரிச்சிட்டான் எங்கேயாவது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சிரிப்பை அடுத்தது ஒரு மாசத்துக்கு அவன் என்ன பண்ணவே கூடாது. கனவுல கூட சிரிக்கிறியா நீ? அங்க இருந்துட்டு பாஸ்டர் சொல்ல சொல்ல சிரிக்கிற நீ, என்னை நினைச்சு தானே போனோடனே ஆரம்பிச்சுடணும். அப்போ நான் அப்படிப்பட்ட மோசமான மனைவி நீ நினைச்சுதான் சிரிச்சியா? சொன்ன ஜோக்காக அவங்க சிரிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அதுக்கு எல்லாம் நம்மளே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நீ ஒத்துக்கிட்டு தான் அதுக்கு தான் நீ ஏன் அந்த பாயிண்ட் சொல்லும் போது நீ என்ன பண்ணல? இந்த பாயிண்ட் சொல்லும் போது ஏன் சிரிச்ச? சந்தோஷமாவா இருக்கிற? துணையோட வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு துணையா இருந்ததுனால என்னை என்ன படுத்தினாரா? அவர் என்னை கலிகூற செய்கிறவர். துணை என்ன பண்ணணும் தெரியுமா? மகிழ்ச்சி ஆக்கணும். புருஷனை மகிழ்ச்சி ஆக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஒரு புருஷன் யுத்தம் கூட பண்ணிடுவான். மனைவி மகிழ்ச்சியா வச்சிருந்தா. மனைவிட்ட மகிழ்ச்சி இல்லைன்னு வைங்களேன், ஏன் வண்டியில போய் நிறைய கீழே விழுறான்? ஏன் நாய் கூட குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறான்? நாய் கூட படுத்து கிடக்குறான். வாந்தி எடுத்து அந்த வாந்தி மேலேயே மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்றான் அவன்? ஏன் வீட்டில் என்ன இல்லை? ஓ சார், அவன் அந்த போதை தெரியறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் தூங்கிடணும்னு என்ன பண்றான்? ஏன் சில ஆண்கள் வீட்டுக்குள்ள வரும்போதே பயங்கரமா சண்டை போட்டு வர்றது தெரியுமா? சத்தம் போட்டு இது அங்க இருக்கு, ஏன் அப்படி ஊன்னு சத்தம் போட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் சத்தம் போடாம வந்தானா இவன் சத்தம் போட்டே வந்து சைலண்டா போய் என்ன பண்ணிடுவான்? படுத்து. ஒருவேளை இவன் சைலண்டா வீட்டுக்குள்ள வந்தானா இந்த சத்தம் எழும்புச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி தூங்கவே அவனுக்கு நல்லா தெரியும். அதனால மூஞ்சி உம்முன்னே வச்சுக்கிட்டு திட்டுறவ மாதிரியே கோபம் மாதிரியே நடிச்சு 2 தோசையை தின்னுட்டு போய் அமைதியா என்ன பண்ணிடுவான்? எங்கேயாவது நம்ம கொஞ்சம் வீக் ஆயிட்டோம் என்ன பண்ணிடுவாங்க? துணை என்ன ஆக்கணுமா? மகிழ்ச்சி ஆக்குங்க,
முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்துங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருக்குள்ள பலன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது கிடையாது. அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பேன். அந்த துணை அவனை எப்போதும் என்ன ஆக்குவா? மகிழ்ச்சி ஆக்குவா, சந்தோஷப்படுத்துவாங்கிறதுக்கு தானே கர்த்தர் துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அடுத்தது வாசிங்களேன், ஏசாயா 41:13-14. ஏசாயா 41:13-14. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்ப துணையா இருக்கிறவர் என்ன சொல்லணும்? தைரியம் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்ப மனைவியோட பொறுப்பு என்ன? துணையா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? புருஷனுக்கு சந்தோஷப்படுத்தணும், முதல்ல கனப்படுத்தணும் சொன்னேன், சந்தோஷப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். புருஷன் என்ன படுத்தணும்? ஆமா, தைரியப்படுத்தணும். அவங்களுக்கு தெரியுமா, கோவிட்ல பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாதது எந்த நாடுன்னு தெரியுமா? நம்ம நாடு. ஏன்? நம்ம நாட்டில் தான் பெண்கள்கிட்ட சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கிற. புருஷனுக்கே தெரியாம ஒரு சேவிங்ஸ் இருக்கும்ல வீட்டில், கிச்சன்ல. இப்ப இருக்காது, நம்ம அம்மா காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்தது இருக்கு. கிச்சன்ல ஒரு சேவிங்ஸ் ஒன்று என்ன பண்ணோம்? டப்பாக்குள்ள போட்டு போட்டு வச்சிருப்பாங்கல்ல. புருஷன் வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, கம்பெனிலேருந்து வந்துருச்சு, ஐயோ வேலை போயிடுச்சா, இனிமே நான் என்ன பண்றது, என் பிள்ளை என்ன பண்ணும், ஐயோ அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன்னு போட்டு புரட்டி எடுக்கிறதுல அவன் என்ன பண்ணணும்? அடுத்தது போய் கூலி வேலையாவது என்ன பண்றேன், போய் ஸ்விக்கியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா படிச்சிருக்கிறியே, ஐயோ ஒரு நாள் இல்லைனாலும் வீட்டில் என்ன பண்ண முடியாதனால சமாளிக்க முடியாது. இல்லை, மனைவி தைரியம் சொன்ன, பரவாயில்ல, கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம நடத்த வரலாமே, இவ்வளோ ஜெபம் பண்ணுவோம், தைரியமா இருங்க, வேலை போயிடுச்சா கவலைப்படாதீங்க, சேர்ந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நல்ல வழியை நமக்கு என்ன பண்ணுவார்? ஏற்படுத்த. என்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை வச்சு என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு நாட்களை பார்ப்போம், நம்ம இதெல்லாம் முடியறதுக்குள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தும். இதுதான் தைரியப்படுத்துறது. பெண்கள் செய்யணும், பெண்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நீ கொண்டு வரல, காசை கொண்டு வரலையா, அவ்வளோதான், அன்னைக்கு நைட்டே என்ன வச்சிருவேன் நான் வீட்டை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு. எப்படி சொல்றாரு? பயப்படாத, நான் உன் கூட என்ன பண்றேன். இதுதான் துணை சொல்லணும். பயப்படாதீங்க. எல்லாரும் எதிர்த்து வராங்க, கவலைப்படாதீங்க. பிரச்சனை வருதா, கவலைப்படாதீங்க. சோறு வருதா, கவலைப்படாதீங்க. யாராவது எதிர்த்து நிற்கிறாங்களா, என்ன படாதீங்க, கவலைப்படாதீங்க. நாங்க என்ன பண்றோம் உங்க கூட, நானும் பிள்ளைகளும் உங்க கூட என்ன பண்றோம்? இருக்கிறோம். நாங்க இருக்கிறோம், நம்ம பார்த்துக்கலாம், எப்படியாவது சமாளிக்கலாம். நான் என்னால முடிஞ்ச சில காரியத்தை என்ன பண்றேன், நான் செய்யறேன். இப்படித்தான் குடும்பத்தை என்ன பண்ணணும்? பெண்கள். இதுதான் சரியான துணை செய்யற வேலை. இதுக்கு தான் கர்த்தர் துணையை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இசைஞ்சு போறதுன்னா என்னன்னு கத்துட்டீங்க, துணையா இருக்கிறதுனா என்னன்னு கத்தாச்சு. இப்போ இப்படி ரெண்டு பேரும் எசைஞ்சிருந்தா, துணையா இருந்தா என்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? வாசிங்க, பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ரெண்டு பேர் எப்படி இருக்கிறதுனால? கூடி இருக்கிறதுல. எப்படி இருக்கிறது? கூடி இருக்கிறது வேற, கூடி இருக்கிறது வேற. நம்ம எல்லாம் இந்த வீட்டில் என்ன பண்றோம்? கூடி இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் இன்னைக்கு? கூடி இருக்கிறதுனா ஒன்னா இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, எங்கே 2 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிற இடத்துல நான் நடுவில் என்ன பண்ணுவேன்? கூடி இருக்கணும். குடும்பம் புருஷன் மனைவிங்கிறது வந்து 2 பேர் குடி இருக்கிறது இல்லை. 2 பேர் எப்படி இருக்கணும்? கூடி இருக்கணும். கூடி இருக்கிறதுனா ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கணும், ஒன்றா பேச்சுவார்த்தை இருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமா இருக்கணும். அதனால என்ன உண்டாகும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்பர் 1, நிச்சயமா கூட இருக்கிறவங்களால என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நல்ல புருஷன் நல்ல மனைவி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? விடலாம், விடலாம். நம்ம எல்லாரும் நல்லா நடக்க தெரிஞ்சவங்க தானே. இனிமே சாவர வரைக்கும் கீழே விழாம நடந்துருவோமா? விழுவோம்ல. அது மாதிரி நல்ல புருஷன் மனைவிக்கு என்ன வரலாம்? வீழ்ச்சி வரலாம். வீழ்ச்சி உண்டு, விழலாம். விழுந்தா உடனே என்ன செய்யணும்?
விழுந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு இத்தனாம் தேதி இந்த டைம்ல நீ விழுந்த தெரியுமா, எனக்கு முன்னாடியே தெரியும் நீ இப்படி விழுவன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்ணேன் நானு. இல்ல, விழுந்த உடனே என்ன செய்யணுமா, உடனாளி என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுது. ஒருவன் விழுந்தா இன்னொருத்தன் என்ன பண்ணணுமா. ஏன் 2 பேரை கத்தர் கொடுத்துருக்காரு, புருஷன் மனைவி கொடுத்தா தெரியுமா. ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணணும். ஆதாம் தூக்கி விடல, கூட சேர்ந்து பாவம் செஞ்சுட்டான். ஆதாம் ஏவாளை என்ன பண்ணிருக்கணும், இயேசு கிறிஸ்து தூக்கி விட்டார். எப்படி தெரியுமா, தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படும்படி அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் விழுந்து போயிருந்த நம்மை கிறிஸ்து என்ன பண்ணினாரு, தூக்கி விட்டார். ஆதாம் இதை செஞ்சிருக்கணும், ஆதாம் செய்யல. கிறிஸ்து என்ன பண்ணாரு, விழுந்தா தூக்கி விடணும். விழுந்தா கொண்டாடாதீங்க, வீழ்ச்சியை தூக்கி விடுங்க. அடுத்தது 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். 2 பேரும் ஒண்ணா என்ன பண்ணணும். இந்த சூடுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நல்ல ஒரு குடும்ப இணக்கத்தை என்ன பண்ணுது சொல்லுது. a good atmosphere. குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். எப்ப புருஷன் ஒரு ரூம்லயும் மனைவி ஒரு ரூம்லயும் என்ன பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வந்தப்ப ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போறேன். பாஸ்டர் மாட்டேங்க, பாஸ்டர் எங்க இருக்கிறாரு, பாஸ்டர் அம்மாலாம் கீழே இருக்கிறாங்க. அவர் பாஸ்டர் அவர் ரூம்ல, பாஸ்டருக்கு தனியா பாஸ்டர் அம்மா அவர் ரூம்ல. என்னம்மா உங்க வீட்டுல அவருக்கு தனியா ரூம், உங்களுக்கு அப்படிலாம் தனித்தனி ரூம் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நிறைய ரூம் உங்க வீட்டுல இருக்கட்டும், ஆனா புருஷனுக்கு தனி ரூமும் மனைவிக்கு தனி ரூமுன்னு என்ன பண்ணக்கூடாது. இல்ல, அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க நினைப்பாரு. எவ்வளவு ஃப்ரீயா வேணாலும் உங்க கூட என்ன பண்ணட்டும். அவர் ரொம்ப கொரட்டை விடுவாரு, பரவாயில்ல, அந்த சத்தத்தோட சேர்ந்து என்ன பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராக் ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தூங்கலையா, டெய்லி ட்ரெயின் இங்கேயும் அங்கேயும் போகிற அந்த சத்தத்தின் நடுவில் கொரட்டை சத்தம்லாம் ஒரு பெரிய சத்தம். எங்க வீடு ஹைவேஸ்ல தான் என்ன பண்ணுது, பஸ் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். 3 நாள் 4வது நாள் அந்த சத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. இந்த கருவாடி வியாபாரி இருந்தாராம், அவர் பூக்காரம்மா வீட்டு கல்யாணத்துக்கு என்ன பண்ணாராம், போயிருந்தாராம். போய் அந்த அம்மா அருமையான ஒரு பூ வச்சிருக்கிற ரூம்ல என்ன பண்ணிச்சா, அவரால் என்ன பண்ணவே முடியலையா. ராத்திரி ஃபுல்லாக தூங்க முடியாம ராத்திரியோட வீட்டுக்கு போய் ஒரு பாக்கெட்ல கருவாடை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தலைமாட்டில் வச்சுட்டு என்ன பண்ணாராம் அன்னைக்கு ராத்திரி. அவர்கள் இருவரும் ஒன்றா என்ன பண்றதுக்கு தான், நீங்க தனியா இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கணும்னு தான் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப பிசாசு குடும்பத்துல வந்து ஒன்னா இருந்தவங்களை எப்படி வச்சாச்சு, பிரிச்சு ஒன்றா தான் இருக்கணும். அடுத்தது, ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால், இப்ப ஒருத்தங்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தா இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணுமா. ஒன்னாலதான பிரச்சனை வந்தது, நீயே போய் என்ன பண்ணு. இல்ல, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், எதிர்க்கணும். 2 பேரும் சேர்ந்து எகென்ஸ்டா நிக்கணும். உங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். எதிரி முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 3வது மனுஷங்க முன்னாடி கிடையாது. அடுத்தது, இப்படி இருந்தா அந்த 2 நூலுக்கு நடுவுல இன்னொரு நூல் என்ன பண்ணுது. 2 பேரை பத்தி பேசிட்டு கடைசியில எதுல கொண்டு வந்து முடிக்கிறார் தெரியுமா, முப்பிரி நூல் அறாது. இப்படி இருந்தா அது நடுவுல யார் இருக்கிறா, ஒருமித்து இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறாரு. தேவன் அதை ஒரு நாள் என்ன பண்ண விட மாட்டாரு. சோ தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் கவனிங்க. இப்ப புருஷன் மனைவிக்குரிய பொறுப்பை சொல்லிட்டேன். பிள்ளைகளுக்கு பைபிள் வச்சிருக்கிற ஒரே பொறுப்பு என்ன தெரியுமா, எபேசியர் 6:1, பிள்ளைகளே
உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். தம்பி கவனிங்க, சில்ட்ரன் obey your parents in the Lord, for this is. நம்ம எல்லாம் இப்ப எப்படி ஒரு தப்பா உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே? இஃப் யூ obey God, அப்படி God சொல்லவே கிடையாது. கீழ்ப்படி, அதுதான் சரின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி கீழ்ப்படியறதுக்கெல்லாம் உனக்கு நிறைய பிளெஸிங் தருவேன்னு என்ன பண்றாங்க, யாராவது சொன்னா கேட்காத. கீழ்ப்படியறதுக்கெல்லாம் பிளெஸிங் வராது. கீழ்ப்படியறது தான் என்னது அப்படின்னா என்ன? திஸ் இஸ் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? there is nothing else apart from obedience you can do it. You can think of nothing else. You only have to obey. அவ்வளவுதான். only one thing you have to obey. அவ்வளவுதான். Children, you only, no questions. Why, what, why should I, what is this? இதெல்லாம் nothing, no questions. You are supposed to obey. When you obey it, it is right before the Lord. அது தேவனுக்கு முன்னாடி என்னது? If you don't obey it, whatever knowledge you may have, whatever skills you may have, that will not be right in the eyes of the Lord. What is right in the eyes of the Lord? Thambi, what is right before God? What is right before God? Obedience. கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு முன்னாடி என்னது? சரி. நீயா கீழ்ப்படியாம இருந்துட்டு நான் என்ன செஞ்சாலும் அது என்னது கிடையாது, தேவனுக்கு முன்னாடி சரி கிடையாது. எது சரி தெரியுமா? சொல் பேச்சு கேட்கறது மட்டும்தான் சரி. ஒபே பண்றது மட்டும்தான். அப்போ ஒபீடியன்ஸ் பண்ணிட்டு ஏன் நான் கேட்கணும், ஏன் இதை செய்யணும், ஏன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு என்ன கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? யாருக்கு ஒபே பண்ணணும்? முதல்ல பேரண்ட்ஸ்க்கு. சில்ட்ரன் ஒபே யுவர். பெற்றாருக்கு என்ன பண்ணணும்? இதுதான் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற, இதுதான் தேவன் வச்சிருக்கிற ஒழுங்கு. இந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். உண்மையாவே தேவன் இந்த குடும்பமா நம்மளை இணைச்சிருக்கிறாரு. அடுத்தது வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு காரியம், ஆதாம் மனுஷன் தனிமையாய் நல்லதல்லன்னு கண்டுட்டு ஆதாமுடைய எலும்பெடுத்து இன்னொரு குட்டி ஆதாம என்ன பண்ணல? கர்த்தர் எதை தான் உண்டாக்குனாரு? ஆதாமுக்கு துணைய கர்த்தர் யாரை உண்டாக்குனாரு? ஆதாமுக்கு துணை ஆதாம் இல்ல, ஏவாளுக்கு துணை ஏவாள். அடுத்தது ஆதாமுக்கு எல்லா மிருகங்களும் பேர் வைக்கும் போது தான் பார்க்கிறாரு ஆண்டவர் எதுவுமே என்ன கிடையாது. அப்படின்னா நாயும் துணை கிடையாது, பூனையும் துணை கிடையாது, வீட்டில் வாங்கி வைக்கிற அனிமலும். எது மட்டும்தான் துணை? யார் தான் துணை? ஆதாமுக்கு மனுஷனுக்கு மனுஷி தான் துணை. அதனால மனுஷனுக்கு மனுஷன் துணை கிடையாது, மனுஷிக்கு மனுஷியும் துணை கிடையாது. அதனால மனுஷனுக்கு துணையா கர்த்தர் ஏவாளை ஏற்படுத்தினா, துணையா யார் தான் கர்த்தர் ஏற்படுத்துவா? மற்றதெல்லாம் நமக்குள்ள உண்டாகிற விகாரம், ஃபீலிங்ஸ், இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம். அப்படி பண்ணுகிறவர்கள் எல்லாம் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் என்ன பண்ணப்படுவாங்க? தள்ளப்படுவாங்க. யாரா இருந்தாலும் சரி. காலம் மாறுது, சூழ்நிலை மாறுது, நாங்க பகுத்தறிவு வந்துருச்சு, எங்களுக்கு நிறைய அறிவு கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருப்பாங்க. நீ உன் ஆத்துமாவை நரகத்திலிருந்து காத்துக்கோ. ஆதாமுக்கு துணை யார் தான்? ஏவாள் தான். ஆகையினால எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபி. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லாரும் குடும்பமா வர்றீங்களா?